ஹாய் காய்ஸ், இன்றைக்கி ஒரு சூப்பரான ட்ராமாவோட வந்திருக்கேன் காய்ஸ். எடுத்துன்னு நம்ம ஹீரோ தாங்க காமிக்கிறாரு. அப்படியே சிக்ஸ் பேக் பாடியோடு அப்படியே ஒரு குளியல் போடுறாரு. வாங்க அப்படின்னு நம்மளும் கொஞ்சம் சைட் அடிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் குளிச்சு முடிச்சுட்டு வெளியே வந்தால் நம்ம பண்ணுற வேலைக்கு பதில் நம்ம ஹீரோயின் அந்த வேலையை தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ பார்த்துட்டு பிடிச்சி இழுத்து ஹக் பண்ணி, வாவ் இன்றைக்கி ரொம்ப சூப்பராக அக்லியாக இருக்க, உன்னை எவ்வளோ மிஸ் பண்ண தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணுறாங்க. நம்ம ஹீரோ அப்படியே சோகத்தில் சாய்ச்சி இங்கேருந்து ஒழுங்காக போயிருங்கிறாங்க. நீங்கள் என்ன பண்ணி எனக்கு தெரியாது நினச்சேன். நேற்று 8 பேரோட நாங்கள் கூத்தடிச்சிக்கிட்டு இருந்துட்டு இப்போ திரும்பி என்கிட்ட வந்திருக்கேனதுக்கு நீ வீட்டில் இருந்தால் நான் ஏன் அப்படி பண்ண போகிற, உன்னை விட ஒரு ஆள் எனக்கு தேவையா அப்படின்னு சொல்லிட்டு அப்போவும் நம்ம ஹீரோயின் வந்து நம்ம ஹீரோ கூட ஜெல்சா பண்ணுறக்கு ட்ரை பண்ண நம்ம ஹீரோ வந்து கோவத்தில் கழுத்தை பிடிச்சி நீ எனக்கு தேவையே இல்லை, நீ இந்த அளவுக்கு என்ன ஃபீல் பண்ண நினைக்கிறேன்னு சொல்லிட்டு சோகத்தில் ஒரு அடி. நம்ம ஹீரோ எனக்கு மண்டையில் அடிப்பா. அப்படியே கீழே பார்த்தா இது எல்லாமே ஒரு ஸ்டோரிப்பா. நம்ம ஹீரோயின் வந்து தான் அந்த புக்கை வந்து படிச்சுட்ருக்காங்க, நாவல். என்ன இந்த பொண்ணு இப்படி இருக்குது, இந்த மாதிரி ஒரு ஹீரோயின் நான் பார்த்ததே இல்லை, ஒரு நல்ல அம்மாவும் இல்லை, ஒரு நல்ல பொண்டாட்டியாகவும் இல்லை, எப்படி தான் இப்படி இருக்கோ. நான் அந்த கடவுள்கிட்ட வேண்டிக்கிறப்பா அந்த மூன்லைட், அதாவது அந்த மிஸ்ட்ரஸ் வந்து கண்டிப்பாக வந்து இந்த பொம்பளைக்கிட்ட இருந்துட்டு அவங்களுக்கு விடுதலை கொடுக்கணும், இவெல்லாம் இப்படி போகிறதா சரி அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிறவ பார்த்தா நம்ம ஹீரோயின் அந்த புக்குக்குள்ளே போயிட்டாங்க. இப்போ அந்த தலையில் அடித்த சீன்லேயே தான் இருக்காங்க. தலையில் அடிச்சுட்டு ஐயோ என்னடா இப்படி தலை வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா நம்ம ஹீரோ பார்த்துட்டாங்க. ஐயோ நீ எப்படி இங்கே, ஐயோ ஒரு பையன் ஒரு பொண்ணு தொடக்கூடாது, நான் வேர்ஜினாக தான் இருக்கேன், நான் எதுவும் பண்ணிடாதீங்க விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அழுத சீன் போடுறாங்க. உடனே திரும்ப நான் உன்னை வார்ன் பண்ணுறேன், இனிமேல் நீ என் ரூம்குள்ளே வரவே கூடாது, ஷென் பேர் சொல்லி கூப்பிட்றாங்க. எனக்கு உடனே டைவர்ஸ் வேணும் அப்படின்னு சொன்னோன்னா ஷென்னா ஐயோ இப்போ இதில் படித்த கதை, ஐயோ நான் போச்சு நாவலுக்குள்ளே வந்துட்டேனா, அந்த ட்ராவல்குள்ளே டைம் ட்ராவல் பண்ணி வந்துட்டா. ஐயோ என்னடா இது எனக்கு வந்த சோதனை, ஐயோ இப்போ இவனை வீட்டை விட்டு அனுப்புனா நான் அந்த செத்து போயிடுவேனா, அச்சோ அப்படின்ட்டு செத்து போன காட்சியெல்லாம் மனசில் வருது. ஐயோ போகக்கூடாது, இந்த டைவர்ஸ் வாங்கக்கூடாது, ஐயோ இதெல்லாம் வேண்டாம் படிச்சுட்டு அப்படின்னு சொல்கிறப்போ நம்ம ஹீரோ பேசுகிறாரு. உடனே எனக்கு நீ டைவர்ஸ் கொடு, என் பொண்ணுக்கு உடனே வேறு அம்மா பார்த்துக்கிறேன், எங்கள் 2 பேருக்கு நீ ஒர்த்தே கிடையாது, ஒரு மனைவியாவை நீ ஒர்த்து கிடையாது, ஒரு பொண்டாட்டியும் ஒர்த்து கிடையாது, ஒழுங்கா இங்கேருந்து போ அப்படின்னு சொல்லிட்டு கோவம் போயிடாரு. ஐயோ எனக்கு டைவர்ஸ் வேண்டாம், நீ டைவர்ஸ் பண்ணி என்னை வெளியே அனுப்பிட்டேன், நான் செத்து போயிடுவேனே, ஐயோ இதுக்கு இப்படி சாகருக்கு தானே அங்கேருந்து டைம் ட்ராவல் பண்ணி வந்தேன்னா ஆண்டவா, ஐயோ எனக்கு இது ஒரு வலிக்காமி என் பிள்ளையும் என் புருஷனையும் என் வயலுக்கு கொண்டு வரணும், இந்த பணக்கார வீட்டு மருமகளாக நான் இந்த வீட்டில் இருக்கணுமே, உதவி பண்ணுங்க ஆண்டவான்னு புலம்பிட்டு வெளியே வந்து பார்த்தா வீடு செம்ம சூப்பராக இருக்குது. எப்படித்தான் இந்த நாவலில் இந்த அளவுக்கு ஒரு லக்ஸரியாக வீட்டை காமிக்கிறாங்களோ, செமையாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு என்ஜாய் பண்ணிட்டு நம்ம ஹீரோயின் அப்படியே சோஃபாவில் உட்காந்துட்டு கால் மேலே கால் போட்டு ஹாயாக என்ஜாய் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் தான் ஒரு குட்டி வாய்ஸ் கேட்குது, நீ இப்படி பண்ணிகிட்டே இருக்க, அப்பா கூட ஆர்கியூமெண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பியா அப்படின்னு சவுண்டு கேட்குது. யார் அதுன்னு பார்த்தா அது குட்டி குழந்தை, அவ்வளோ அழகாக இருக்கு, ஐயோ அழகு க்யூட்டின்னு சொல்லிட்டு கண்ணத்தை பிடிச்சி நல்லா அமுக்குறாங்க. என்னை தொடாத அப்படிங்கிறாங்க. ஐயோ ஓகே நான் உன்னை தொடலை அப்படிங்கிறாங்க. திரும்ப நீ இப்படியே பண்ணிக்கிட்டு இருக்கியா, எனக்கு உன்னை பிடிக்கவே இல்லை அப்படிங்கிறாங்க. ஏன் பிடிக்கல, ஹேட் யூ அப்படின்னாங்க. திரும்ப எங்கள் அப்பா கூட ஆர்கியூ பண்ணிட்டே இருக்க, நீ பேட் உமன், நீ சீக்கிரம் எங்களுக்கு நீ டைவர்ஸ் கொடுத்துட்டு எங்கள் அப்பாவுக்கு, நாங்கள் வந்து புதுசாக ஸ்டெப் மாதிரி யூஸ் பண்ணிட்டோம் அப்படிங்கிறாங்க. அச்சச்சோ இந்த அம்மா இந்த பொண்ணு கூட இப்படி பிடிக்காம வந்து பண்ணி வச்சிருக்கே, பரவாயில்ல நம்ம மனசை மாற்றணும், நம்ம யாரு கூட இதனால் வரைக்கும் செக்ஸ் வச்சுக்கிட்டதே இல்லை, எப்படியாவது நம்ம ஹீரோவை இந்த பொண்ணை கரெக்ட் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐயோ செல்லக்குட்டி அப்படின்னு சொல்லி கொஞ்சம் இருப்போம், நீ எனக்கு அம்மாவே வேண்டாம், எங்கள் ஆன்ட்டி ஊர்லேருந்து வராங்க, எனக்கு ஸ்டெப் மதரை, நாங்கள் ஏற்கனவே ஸ்டெப் மதருக்கு பிளான் பண்ணிட்டோம் அப்படிங்கிறாங்க. நீ நான் அந்தளவுக்கு என்ன ஹேட் பண்ணுறியா சாமின்னு கேட்குறாங்க. ஆமாம் உன்னை எனக்கு பிடிக்கவே பிடிக்காது நீ அப்படின்னா, இங்கே பாரு தங்கம், நான் வந்து ஏற்கனவே நிறைய தப்பு பண்ணிட்டேன், ஆனால் உங்கள் அப்பாவுக்கு உங்கள் அம்மாவுக்கு நிறைய தப்பு பண்ணிட்டேன், நீ நான் வந்து உன்னோட உண்மையான அம்மா, உன்னை எப்படி எனக்கு பிடிக்காம போயிடும் அப்படிங்கிறாங்க. ஆனால் ஹேட்டி அப்படிங்கிறாங்க. நீ என்னை இந்த அளவுக்கு ஹேட் பண்ணுறே, நீ என்னை ஹேட் பண்ணாமல் இருந்து நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு நீங்கள் நடந்துக்கிறத பொறுத்து அப்படின்னு இந்த குழந்தை போகுது. அச்சோ இந்த 2 பீப்புள் நான் எப்படி சமாளிக்க போகிறேனே தெரியலையே, என்ன பண்ணலாம், சின்சியரிட்டி எப்படியாவது எங்ககிட்ட நல்லபடியாக நடந்துக்கிட்டு திரும்பி இவங்க நம்பிக்கையை பார்க்கணும், அந்த ஒமோன் லைட் வரக்குள்ளே இவங்களை நான் எவ்வாசம் இழுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மேலே போகிறக்குள்ளே மேடம் சொல்லிட்டு அந்த வேலைக்காரி கூப்பிடுறது என்ன இல்லை, அந்த பார்ட்டியிலேருந்து கூப்பிட்டாங்க 8 மாடல் வந்து திரும்ப வந்துட்டாங்களாம் அப்படின்னு சொன்னாலும் 8 மாடலான்னு சொல்லி யோசிக்கிறா. நேற்று நைட்டு தான் வந்து 8 மாடலுக்கு புக் பண்ணிட்டு அவங்கள ஒரு அட்டை போட்டிருப்ப ஜுலை மாதிரி
குதின்னு குதிப்பா. அதுக்கப்புறம் தான் யோசிக்கிறேன், ஓ அதுவா, சரி நான் இன்னிலேருந்து ஒரு முடிவு பண்ணிட்டேன். இனிமேல் அந்த என்டர்டெயின்மெண்ட் கால் வந்துச்சுன்னா எல்லாத்தையுமே நீ ஸ்டாப் பண்ணிடு, யாரும் என்னை கூப்பிடக்கூடாது, அந்தளவுக்கு நீ பண்ணிடு. இனிமேல் நான் புது அம்மாவாக இருக்க போகிறேன், நாளைக்கு என் பொண்ணு நான் தான் ஸ்கூலுக்கு கூப்பிட்டு போக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸில் வந்து நம்ம ஹீரோவுக்கு பால் எடுத்துகிட்டு மேலே போவார். உள்ளே போனோன்னா உன்னை யார் உள்ள வருஷம் நம்ம ஹீரோ கேட்பாரு. இந்த பால் குடிய நைட்டு ஸ்லீப்பிங் நல்லா வரும்னு சொல்லிட்டு கொடுத்தோன்னே இது ஷீட் இருக்குன்னு பார்த்தா டைவர்ஸ். இந்த டைவர்ஸ் உனக்கு இதெல்லாம் போதுமான்னு பாருன்னு பேப்பரை பார்த்தோன்னா நம்ம ஹீரோ எல்லாம் பார்ப்பாங்க. அவனுக்கு வந்து நிறைய ஸ்பிட்ஸு நிறைய சொத்துல எழுதி கொடுத்துருப்பா. இவனுக்கு இந்த அளவுக்கு நம்ம வேலை வருப்பா, இந்த அளவுக்கு பணம் கொடுத்து நம்ம அனுப்ப பார்க்குறானா, ஐயோ இவன் நம்ம டைவர்ஸ் கொடுத்துட்டு நம்ம செத்து போயிடுவோமே, இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக அந்த பேப்பரை கிழிச்சு கீழே போடுறா. இங்கே பாருங்கள், நான் முன்னாடி எப்படி வேணா இருந்திருக்கலாம், ஆனால் இனிமேல் நல்லபடியாக நல்ல ஒய்ஃபாக இருப்பேன், நாளையிலேருந்து அவளை நான் ஸ்கூலுக்கு கூப்பிட்டு போகிறேன், என்னோட மாற்றத்தை நீங்களே பார்ப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் போயிட்டு நைட்டு தூங்கி நினச்சி காலையில் அலாரம் அடிக்குது. அலாரத்தை ஆஃப் பண்ணிட்டு படுத்தா, ஐயோ என் பிள்ளைய நான் ஸ்கூலுக்கு அனுப்பிடுமே சொல்லிட்டு போய் ப்ரஷ் எல்லாம் பண்ணிட்டு குளிச்சுட்டு கிச்சனில் போய் நம்ம குழந்தைக்கு வந்து அப்படியே கலராக சட்டை போட்டு அழகாக சாண்ட்விச் பண்ணிக்கிட்டு சமைக்குது. நம்ம இப்போ வேலைக்காரங்களும் ஆச்சரியம் பார்க்குறாங்க, இந்த அம்மா என்ன இவ்வளவு அன்போட குழந்தைக்கு சமையல் வேறு பண்ணுதுங்கிறாங்க. ஆமாம், நேற்றுலேருந்து இந்த அம்மா நைட்லேருந்து ஒரு மாதிரியாகவே பண்ணுது, அப்படியே ஆளே மாறி போச்சு அப்படிங்குது. அப்புறம் அந்த டியூட்டி எந்திரிச்சிட்டால, இல்லை மேடம் வந்து ரொம்ப குழப்பமாக இருக்காங்க, எந்திரிக்க மாட்டேங்கிறாங்க, தூங்கிட்டே இருக்காங்க, நான் பேக்கில் எடுத்து வைக்க சொன்னேன், அப்போ எந்திரிக்க மாட்டேங்கிறாங்கன்னு வேலைக்காரி சொன்னேன்னா, நானும் போய் என் குழந்தை எழுப்புறேன்னு சொல்லிட்டு அவங்களாம் போய் டூடு தங்கம் எழுந்துரு அப்படின்னு சொல்லிட்டு, இன்றைக்கி ஸ்கூல் இருக்குல்ல, அம்மா இன்னைக்கு ஒன்று ஸ்கூலுக்கு கூப்பிட்டு போகிறேன் தங்கம்னு சொல்லிட்டு எழுப்புறப்போ, நீங்கள் என்ன புதுசாக பண்ணுறீங்க, இன்றைக்கி பேரண்ட்ஸ் மீட்டிங் ஸ்போர்ட்ஸ் டே தான் அப்படிங்கிற. ஓ அப்படியா, இன்றைக்கி பாரு, இன்றைக்கி நம்ம 2 பேரும் ஒரே கிளாத்து போட்டு அங்கே போய் என்ஜாய் பண்ணுறோம், உனக்கு பதிலாக நாங்கள் நல்லா கலந்துக்கிறோம் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு இழுத்துட்டு போய் ப்ரஷ் எல்லாம் பண்ணி குளிப்பாடி ட்ரெஸ் போட்டு வராங்க. பற்றிய நம்ம 2 பேரும் பேரண்ட் சைல்டு காம்பினேஷனில் இருக்கோம் பார்த்தியான்னு சொல்லிட்டு எல்லாம் கிளப்பிட்டு டின்னர்லாம் சாப்பிட்டு வா போகலான்னு சொல்லிட்டு அவங்க கிளம்புறாங்க. வெளியே போய் பார்த்தா காரில் நிறையா நிற்குது, பார்த்தா ஒரு மோட்டர் சைக்கிள் இருக்குது. ஆமாம் இங்கே என்ன மேடம் மறந்துட்டிங்களா அப்படின்னு சொல்லி கேட்குது. அந்த பிள்ளைங்க இது என்னம்மா மறந்துட்டியான்னு கேட்குது. அதாவது அங்கே வந்து பேரண்ட்ஸ் வந்து இந்த வண்டியில் கொண்டு வந்து விடுறங்காட்டி இவளுக்கு பிடிச்சி போய் சொன்னங்காட்டி வாங்கி வச்சுருக்காங்களாம். ஒரு டைம் கூட அதில் போனதே இல்லை, நீங்கள் வந்து ஸ்டேட்டஸ் பார்த்துட்டு போக மாட்டேன்னு சொல்லிட்டீங்க அப்படின்றதுக்கு. ஓகே குட்டி, இன்றைக்கி நம்ம இதில் தான் போகிறோம், உண்மையாவா ஆமான்னு சொல்லிட்டு அவளை தூக்கி உட்கார வச்சு மேலே தலைக்கு ஹெல்மெட்லாம் போட்டு விட்டு, உண்மையாகவே நம்ம இதில் தான் போகிறோமா, ஆமாம் உனக்கு பிடிச்சிருக்குல்ல, நம்ம எந்த டிராஃபிக்கும் இல்லாமல் சூப்பராக ஸ்கூலுக்கு போக போகிறோன்னு சொல்லிட்டு ஜாலியாக அதெல்லாம் போயிட்டாங்க. ஸ்கூலுக்கு இங்கே நம்ம ஹீரோ வந்து கதை தட்டுறாரு. நான் டைம் ஆகிடுச்சுடா, மணி 7:30 ஆகிடுச்சு, நான் வந்துட்டு எந்திரினானே பார்த்தா பொண்ணு எந்திரிக்கல. என்ன போய் உள்ளே பார்த்தா பொண்ணை காணையோ, என் பொண்ணை காணாமல் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறப்ப, சார் மேடம் வந்து கூப்பிட்டு போயிட்டாங்க ஸ்கூலுக்கு, குழந்தைக்கு டின்னர்லாம் செஞ்சு கூப்பிட்டு போயிட்டாங்க, உங்களுக்கு டின்னர் பண்ணி வச்சுருக்காங்களா, மறக்காமல் சாப்பாடு சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து பார்க்குறாங்க. அந்த பொண்ணுங்கள்லாம் சொல்கிறாங்க, சார் மேடம் வந்தாங்க சார், இது அவங்க தான் 6:30 மணிலேருந்து அவங்க தான் சமைச்சு குழந்தைக்கு சாப்பாடு ஊட்டி அவங்கள வந்து ஸ்கூலுக்கு கூப்பிட்டு போயிட்டாங்க, உங்ககிட்டயே சொல்ல சொன்னாங்க, நீங்கள் நல்லா ரெஸ்ட் எடுக்க சொன்னாங்க. மேடம் வந்து நேற்றுலேருந்து நைட்லேருந்து ரொம்ப பண்ணுறாங்க, ஃபோன் கால்ஸ்லாம் வந்துச்சு, அதெல்லாம் கூட ரிஜெக்ட் பண்ண சொல்லிட்டாங்க, ஒரு டிஃப்ரெண்ட் பர்சனாக இருக்காங்க, எங்களுக்கு அதிசயமாக ஆச்சரியமாக இருக்குது சார், அந்த மாடல்ஸ் கூட பிளாக் பண்ண சொல்லிட்டாங்க. இடத்துக்கு இங்கே என்ன நடந்துட்டுருக்கு, இவ என்ன பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு போகலான்னு பார்த்தாலும் அந்த பிரேக்ஃபாஸ்ட்டை வந்து அவருக்கு வந்து சாப்பிட்றதுக்கு ஆசை, அதையும் எதுக்கு வேஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் பாவம் அதையும் சாப்பிட்டு ஸ்கூலுக்கு போகிறாரு. இங்கே வந்து பார்த்தா அப்புறம் தான் இவங்க 2 பேரும் வண்டியில் எடுத்துகிட்டு ஸ்கூலுக்கு வந்தாச்சு. நம்ம வாட்ச்மேன் பார்த்துட்டு, என்ன மேடம் உங்களுக்கு பேங்க்ரப்ட் ஆகிடுச்சாங்க, ஏன் அப்படி கேட்குறீங்க, இல்லையே இந்த வண்டியில் வந்திருக்கீங்க, நீங்கள் யூஸ்வல் ஸ்டைல் இது இல்லையே, இனிமேல் இது என்னோடய ஸ்டைல், நான் சேஞ்ச் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் உள்ளே போகிறாங்க. உள்ளே போகிற பார்த்தா நம்ம ஹீரோயின் டக்குன்னு திரும்பிப்பாங்க. பார்த்தா அவங்க ஒரு ஹேண்ட்ஸம் பாய் வந்து அந்த சிக்கன் ரோல் வந்து போட்டுட்ருக்கு. ஏய் உனக்கு இதை சாப்பிட்ணும் ஆசையாக இருக்கா, என்னம்மா சொல்கிறீங்க, வா உனக்கு கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லிவிட்டு அந்த பாப்பா என்ன பண்ணிடுச்சு, அந்த அங்கிள் தான் நம்ம பார்க்குறது நினச்சிடுச்சு. ஆனால் அவள் போய் அந்த சிக்கன் பீஸ் எடுத்து, உண்மையை தான் நீ சாப்பிட போறியா, ஆமாம் உனக்கு இந்த மாதிரி டெய்லி டெலிஷியஸ் ஃபுட் நான் கொடுக்குறேன், டேஸ்ட்டாக இருக்குது சாப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் சாப்பிட வைக்கிறாங்க. என்ன சூப்பராக இருக்கா, சூப்பராக இருக்குது, உண்மை இந்த மாதிரி நிறைய உனக்கு காமிக்க போகிறேன், வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க. உள்ளே போட்டு மிஸ் வந்துட்டு, மேடம் வாங்க உங்களுக்கு நாங்கள் வேறு ஏதாவது உங்களுக்கு பதிலாக வேறு மாற்றி விடன்னு கேட்குறாங்க. இல்லை அதெல்லாம் வேண்டாம், எல்லா கேம்ஸையும் நானே விளையாட போகிறேன் என் பொண்ணுக்காக அப்படின்னு சொன்னேன். உடனே வந்துட்டு சரின்னு சொல்லிட்டு அங்கே ஓட்டப்பந்தயம் நடக்குது. 2 பேர் காலையை கட்டி வச்சுருவாங்க, 2 பேரும் ஒரே மாதிரி ஓடணும், நடந்து போகணும். உடனே நான் சொல்கிற மாதிரி நீ ஃபாலோ பண்ணிட்டு கண்டிப்பாக ஜெயிப்புன்னு குழந்தைங்கிட்ட சொன்னோன்னே 2 பேரும் ஸ்டார்ட் பண்ணணும். 2 பேரும் அழகழகாக காலை எடுத்து வச்சு போய் ஜெயிச்சிடுறாங்க. நம்ம தான் வின் பண்ணிட்டேன்னு சொன்னோன்னா அந்த குழந்தை கேட்குது. அப்போ சந்தேகம், அம்மா நீங்கள் எதுக்கு இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, எதுனா என்ன பர்பஸ்ன்னு சொல்லிட்டு அந்த குழந்தை கேட்குது. ஆமாம் ஒரு பர்பஸ் இருக்குது, எனக்கு தெரியும் நீங்கள் இப்படி
இப்படி தான் பண்ணுவீங்கன்னு சொல்லி அந்த குழந்தை கோச்சிக்கிட்டோன்னே, இங்கே பாரேன் அந்த பொம்மை உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குல்ல, அந்த பொம்மை வாங்குறதா நம்மளோட பர்பஸ். அப்போ தான் நான் ஹார்ட் ஒர்க் பண்ணால் தான் அந்த பொம்மையை ஜெயிக்க முடியும், அதுக்காக தான் அப்படின்னு சொன்னேன்னா, ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைக்கு சந்தோஷம். ஓகே எனக்கு அந்த பொம்மை வேணும்னு சொல்லுது. உடனே அடுத்து வந்து ரன்னிங் ரேஸு. ஐயோ இவளுக்கு அந்த கதையில் நான் படித்த வரைக்கும் இவளுக்கு ஆஸ்துமா இருக்குது, இதெல்லாம் ஓட முடியாது, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு, ஓகே நம்ம மேலே போட்டுக்கலாம், நம்ம தூக்கிட்டோம்னா அவளுக்கு ஒன்றா சொன்னோன்னா, பாப்போம் இப்போ நம்ம ஓட போகிறோம், நான் தூக்கிக்கிறேன் சரியா இருந்துக்கு. இல்லைம்மா என்னால் முடியும், நம்ம ப்ராப்பர் எக்ஸசைஸ் இல்லாமல் நம்ம இதை பண்ணக்கூடாது வா அப்படின்னு சொல்லிட்டு மேலே தூக்கிட்டு போயிட்டு அந்த பொண்ணு வந்து அப்படியே ஓடுறாங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு ஐயோ அவளுக்கு ஆஸ்துமா இருக்குது இவனுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன், என் குழந்தைக்கு இப்படி பண்ணுற, நீ உடனே போய் அசிஸ்டன்ட் கிட்ட உடனே போய் டைவர்ஸ்க்கு நீ வந்து அப்ளை பண்ணிடு, இவளுக்கு உடனே நீ டைவர்ஸ் கொடுத்தது எனக்கு திருப்தியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவனை அனுப்பிடுறாங்க. உடனே வந்து அந்த தலையை வரப்போ இன்னும் ஓடி வந்து ஜெயிச்சிடுறாங்க. ஓடி வந்து ஜெயிச்சங்காட்டி அப்படியே கீழே விழுந்து மூச்சு வாங்குறான். என்னமோ 100 கிலோமீட்டர் ஒன்றை மாதிரி நடந்திருப்பாங்க கைஸ். அதுக்கே பாருங்க என்னமா நடிப்பு நடிக்கிறாங்கன்னு. அதுக்கப்புறம் கீழே விழுந்து அப்பாடா அப்படின்ட்டு இருக்கிறப்போ அந்த குழந்தை முடியாமல் மயக்கம் போட்டு விழுந்துருமா. இவங்க வந்துட்டு உடனே குழந்தைக்கிட்ட உனக்கு அவளுக்கு முஷ்டில் இருக்குன்னு உனக்கு தெரியாதா, ஏன் இப்படி பண்ணுற, உனக்கு டைவர்ஸ் அப்ளை பண்ணுற பாரு அப்படின்றதுக்கு, இல்லை நான் வந்து ப்ராப்பராக தான் பண்ணேன், அவளுக்கு நான் தான் தூக்கிட்டு போனேன், அவளுக்கு எந்த எக்ஸசைஸாகவும் பண்ணல, உன்னை வீட்டில் வந்து பார்த்துக்கிறவா, என் பொண்ணுக்கு எதாவது ஆகட்டும் உனக்கு இருக்கு பாருன்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய தூக்கிட்டு அவர் ஓடி போயிடறாரு. இவளும் போய் என்ன பண்ணுறா, அந்த பொம்மையை வாங்கிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போகிறா. அங்கே அந்த வீட்டில் வந்து டாக்டரை பார்த்துட்ருப்பாரு. இவ வந்துடுவா. இப்போ அவளுக்கு எப்படி இருக்குது பிரச்சனை இல்லையா, இந்த அவளுக்கு ஆசைப்பட்டு இந்த பொம்மை ஜெயிக்க தான் இப்படி பண்ணேன்னு சொல்லிட்டு அந்த பொம்மையை தள்ளிட்டு நம்ம ஹீரோ கோவமாக திட்டுறாரு. நீ பொண்டாட்டியாக தான் இல்லை லாய்க்கு இல்லைன்னு பார்த்தா ஒரு அம்மாவும் இருக்க லாய்க்கு இல்லையா, அவளுக்கு வந்து ஆஸ்துமா இருக்குன்னு உனக்கு தெரியாதா, நீ ஏன் இப்படி பண்ணுற, அவள் ஓட வச்சிருக்க, நான் தான் கூப்பிட்டு போனேன், அந்த அளவுக்கு செய்யலை, அவளுக்கு ஒன்றும் ஆயிருக்காது, ஏன் இப்படி பண்ணுறேன்னு சொல்லி கேட்டதுக்கு, பாரு நீ இந்தமாதிரி பேசிகிட்டு இருக்காது, நீ எல்லாம் ஒரு அம்மா இருக்கவே தகுதி இல்லாதவ, இப்போவே உடனே உனக்கு நான் டைவர்ஸ் தரேன் அப்படிங்கிறாங்க. நம்ம ஹீரோயின் வந்து பாவமாக அந்த குழந்தைய பார்த்துட்ருக்காங்க. அவளுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அவள் சாரின்னு சொல்கிறா. அப்போ நம்ம ஹீரோவுக்கு வந்து சாரி இனிமேல் நான் இப்படி பண்ண மாட்டேன்னு சொன்னாலும் ஹீரோ வந்து கோவமாக தான் இருக்கார். அது ஹீரோயினுக்கு ஒரு ஃபோன் வருது. சாரி கேட்டதில் நம்ம ஹீரோ வந்து ஓரளவுக்கு பாவமாக ஓகே சொல்கிற அளவுக்கு இருக்கார். ஃபோனில் பார்த்தா ஸ்பீக்கரை போட்டால், மேடம் நீங்கள் சொன்ன மாதிரி நான் வந்துட்டேன், வாங்க என்ஜாய் பண்ணலாம், எனக்கு இன்றைக்கி நைட்டு எப்படியாவது நம்ம என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்போ ஐயோ தேவையில்லாமல் ஃபோன் கால் வந்துடுச்சு அப்படின்னா உடனே அவனுக்கு கோவம் வந்துடுச்சு. உடனே டைவர்ஸ் அப்ளை பண்ணுறேன், ஐயோ ப்ளீஸ் எனக்கு இன்னொரு சான்ஸ் கொடுக்கல, இங்கே பாருங்க இது எல்லாத்தையுமே டெலீட் பண்ணிட்டேன் அப்படின்றதுக்கு, இங்கே பாரு நீ திரும்ப நான் ஃப்ளர்ட் பண்ண நினைக்காத, நீ இந்த அளவுக்கு நீ பண்ணிக்கிட்டு இருக்கே, இனிமேல் எனக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு டைவர்ஸ் உடனே கொண்டு சொல்லிட்டாரு. டைவர்ஸ் பேப்பர் கையில் எடுக்குது. அடுத்து என்ன பண்ணலாம் யோசிக்கிறதுக்குள்ளே மிஸ்டர்ஸ் அவங்களோட எக்ஸ் லவ் வந்தாச்சு. வந்துட்டு பார்த்தோன்னா ஐயோ நம்ம ஹீரோயின் பதட்டமாயிட்டாங்க. போச்சு இவன் வந்துட்டா, இவன் வந்துடும் டைவர்ஸ் பேப்பர் சைன் வாங்கிடுவாங்க, என்னை துரத்தி விட்டுருவாங்க, நான் செத்து போயிடுவேன், ஐயோ இப்போ நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் ஒரே புலம்பல். அந்த பொண்ணு வந்துட்டு பார்த்தா அது அப்படியே அழகாக வருது. எப்படித்தான் வில்லிகளை இவ்வளோ அழகாக இருக்காங்கன்னே தெரிலப்பா. நான் இப்போ தான் ஊர்லேருந்து வந்தேன், டியூடுக்கு உடம்பு சரியில்லைன்னு தெரிஞ்சோன்னே வேகமாக வந்துட்டேன் தெரியுமா அப்படின்றதுக்கு, ரொம்ப தேங்க்யூ நீ டியூடுக்காக வந்ததுக்கு, நான் இவளை வந்து நான் டைவர்ஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இவள் ஒரு இன்ரெஸ்பான்சிபிள் உமன், அவள் ஒரு நாள் கூட இங்கே இருக்கக்கூடாது, இந்த ஃபேட்டை வந்து சேஞ்ச் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கிறப்போ, ஐயோ நான் என் ஃபேட்டை நான் தான் சேஞ்ச் பண்ணுவேன், நான் விட்டு கொடுக்கவே மாட்டேன், முயற்சி பண்ண விட மாட்டேன்றதுக்கு ரொம்ப நன்றி, என் குழந்தைக்காகவும் என் புருஷனுக்காகவும் நீங்கள் இந்த அளவுக்கு யோசிக்கிறீங்க நன்றி, ஆனால் நீங்கள் கிளைம் வந்துக்கங்க நாங்கள் வந்து பார்த்துக்கிறோம் கையெல்லாம் பிடிக்கிறாங்க. அவளுக்கு வந்து ஒரு மாதிரி கடுப்பாயிடுச்சு. நானும் அவள் வந்து நேத்தா வந்தேன், அவளுக்கு உடம்பு சரியில்லை, நான் ஏன் அவளை பார்த்துக்கூடாது, அவளோட அம்மா நான் இருக்கிறப்போ நீங்கள் பார்த்துக்கணும், இங்கே பாரு அதெல்லாம் நான் டிசைட் பண்ணணும், உனக்கு எந்த நீ டிசிஷன் எடுக்க நீ முடியாது, அதுக்கு நீ ஒரு குவாலிஃபைடும் கிடைக்காது, நான் அவளோட அம்மா, நான் யோசிக்காமல் வேறு யார் யோசிப்பேன், அவன் பாவமாக கேட்குறப்போ அவள் இப்போ தான் வந்திருக்கா, அவள் போயிடுவா, நீங்கள் இவ்வளோ எம்ப்ரசிங் ஆகிருங்க, கண்டிப்பாக இது ஒர்க் அவுட் ஆகாது, வேறு நம்ம 3 பேர் சேர்ந்து பார்க்கலாம் அப்படின்னு சொன்னோன்னா அவனுக்கு ஒரு மாதிரி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் டாக்டர் ஒன்றுமே சொல்ல போகலன்னா அவனுக்கு இன்னும் கோவம் வந்துடுச்சு. எனக்கு தெரியும் நீ அம்மாவை இருக்க லாக்கில் இவ்வளோ வாங்க பிடிச்சி வெளியே அனுப்புங்கன்னு சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க, இந்த தப்பு பண்ண மாட்டா, இனிமேல் புள்ளி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கிறப்போ நம்ம ஹீரோயின் வெளியே பார்க்குறாங்க. போச்சு இந்த நாவலில் நான் இப்படி தான் சாக போகிறேன், கார் ஆக்சிடென்ட்டில் நான் சாக போகிறேன், ஐயோ என்னை யாராவது காப்பாற்றுங்க, இங்கே பாருங்கள் அவளை ஒரு டைம் பார்க்கணும், அவளுடைய ரத்தம் என்னோடய பிளட்டு ஒரு டைம் பார்க்க விடுங்களேன் ப்ளீஸ் அப்படிங்கிறாங்க, எனக்கு ஒரு சான்ஸ் கொடுன்னு திரும்ப கெஞ்சிக்கிட்டே இருக்காங்க அந்த அம்மா. இவனை முடியவே முடியாது, எங்கள் 2 பேருக்குள்ளே நீ வரவே கூடாது, இங்கே நம்ம 2 பேருக்கு எல்லாமே முடிஞ்சு போச்சு போ அப்படிங்கிறாங்க. அதுக்கு ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த குழந்தை வருது.
எங்கள் அம்மா விடுங்க அப்படிங்கிறாங்க. உடனே அவளை விட்டுடுறாங்க. டாடி அப்படின்னு சொல்லிட்டு, டாடி ப்ளீஸ் டாடி, இப்போ நான் எனக்கு அவங்கள பிடிக்காது தான், ஆனால் இன்றைக்கி ஃபுல்லாக நான் எவ்வளோ ஃபன்னாக இருந்தேன் தெரியுமா, இன்றைக்கி உடம்பு சரியாக போனதுக்கு முன்னாடி கூட நான் அவ்வளோ ஃபன்னாக ஜாலியாக என்ஜாய் பண்ணேன். இங்கே பாரு தங்கம் என்ன நடந்துட்டு இருக்குது அப்படிங்கிறாங்க. நீயே பொய் சொல்கிற. அப்பா நான் பொய் சொல்லலை, அவங்க வந்து முன்னாடி நிறைய பேட் ஐடியாஸு பர்பஸ் இருந்துச்சு, ஆனால் இன்றைக்கி அவங்ககிட்ட எந்த பொய்யும் இல்லை, என்கிட்ட உண்மையாக தான் நடந்துட்டாங்க, எனக்காக அவங்கள மன்னிச்சிடப்பா, நான் எந்த பொய்யுமே சொல்லலை அப்படிங்கிறாங்க. சரி கண்ணு, இருந்தாலும் அவன் நமக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அமைதியாக தான் இருக்கார். உடனே அந்த வில்லிக்காரிக்கிட்ட வந்து குழந்தைக்கு வந்து ரொம்ப இலகணம் இருந்துச்சு, அதனால தான் அப்படி சொல்கிறா, நீங்கள் எதாக இருந்தாலும் நீங்களே பார்த்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப குழந்தைகிட்ட வந்து இதை தலையிடாத கண்ணு, அவள் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்போ இந்த குழந்தை அமைதியாக இருக்குது. அவளோட வெளியே அனுப்புங்கன்னு சொல்லிட்டாங்க. அவங்க உடனே பிடிச்சி இருக்கிறப்போ, எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்க, நான் திரும்ப இப்படி பண்ண மாட்டேன்னு கெஞ்சிக்கிட்டு இருக்கிறப்போ இந்த குழந்தை இருந்துட்டு, அப்பா ப்ளீஸ்ப்பா எனக்காக அம்மாவுக்கு ஒரே ஒரு முறை சான்ஸ் கொடுங்கப்பா அப்படின்னு சொல்லி கெஞ்சினோன்னே என்ன யோசிக்கிறதுன்னு தெரியாமல், சரி இவளுக்காக குழந்தைக்காக உனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடுக்குன்னு சொன்னோன்னே, ஓ அப்படியா, ரொம்ப ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குழந்தைய ஹக் பண்ணிட்டு, ஓகே நாங்கள் 2 பேரும் மேலே போகிறோம், நீங்கள் 2 பேரும் உங்களுக்குள்ளே டீல் பண்ணிக்கோங்க, ஓகே பாய் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் வந்து மேலே போயிடுறா. அவங்க போனதுக்கப்புறம் வில்லிக்காரி வந்துட்டு நம்ம ஹீரோட கையை பிடிச்சி அவர் தட்டி விட்டார். ஏன் இப்படி பண்ணுறீங்கன்னு சொன்னதுக்கு, நான் உங்களுக்காக தான் ஊர்லேருந்து வந்திருக்கேன் நம்ம வில்லிக்காரி சொன்னேன்னே, எனக்கு ஆல்ரெடி மேரேஜ் ஆகிடுச்சு, என் பொண்ணுக்காக தான் ஒன்று ஸ்டெப் மதராக இருக்கிறதுக்கு நான் சூஸ் பண்ணேன், ஆனால் இப்போ அவளே வேண்டாங்கிற, அவங்க அம்மாவுக்கு சான்ஸ் கொடுக்க சொல்கிறா, அதனால நமக்குள்ளே எதுவுமே கிடையாது அப்படின்னு சொன்னோன்னே, ஆனால் நீங்கள் உண்மையான கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக தான் வர சொன்னீங்கன்னு நான் நினச்சேன் தெரியுமா அப்படின்னு சொன்னோன்னே, என் பொண்ணு என்ன சொல்கிறாளோ அவளுக்கு தகுந்த மாதிரி அவள் ஆசைப்படி தான் நடந்துப்பேன், இதுமாதிரி மனசில் வச்சுக்க வேண்டாம், ஆனால் இந்த வீட்டில் வேணால் தங்கிக்கோ அப்படின்னு சொன்னானே. இதுக்கு மேலே நம்ம வந்து எதாவது பேசினா அவன் நம்ம துரத்தி விட்டா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு வில்லிக்கறி யோசிச்சு, ஓகே உங்களுக்கு மனசு இல்லாட்டியும் பரவாயில்ல, என்னை இங்கே இருக்க வைக்கவாது சரிங்களே, ரொம்ப ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அவளும் சிரிச்சிட்டே உள்ளே போகிறான். ஆனால் நம்ம ஹீரோ போனதுக்கப்புறம், உன்னை எப்படியாவது நான் அடையாமல் விட மாட்டேன், உனக்காக மட்டும் தான் நான் வெளிநாட்டிலேருந்து வந்தேன், நீ அவ்வளோ சீக்கிரம் நான் விட்டுருவேனா, எல்லாம் சரியாக போயிட்டு இருக்கிறப்ப இவன் வந்து குறுக்கால வந்து எல்லாத்துக்கும் எடுத்துட்டா, இவளை எப்படியாவது உங்ககிட்ட இருந்து பிரித்து அந்த இடத்துக்கு நான் வரேன், அப்படி நான் வந்ததுக்கப்புறம் அந்த பிள்ளையை நான் வந்து ஹாஸ்டலுக்கு அனுப்புகிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு வில்லிக்காரி ரொம்பவுமே பிளான் பண்ணுறான். நம்ம ஹீரோயின் குழந்தையை தூங்க வச்சுட்டு, குழந்தை நல்லா தூங்கிடுச்சுன்னு தெரிஞ்சக்கப்புறம் வெளியே வராங்க. இந்த வில்லிக்காரி வெயிட் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கா. பார்த்துட்டு, நீ எதுக்கு அவளை ஓவராக கேர் பண்ணிக்கிற மாதிரி நினச்சிட்டு இருக்க, இதோடு எடுத்துக்கோ, அவங்ககிட்ட வந்து உனக்கு நிறையா மணி வேணும் தானே நீ இப்படி பண்ணுற அப்படிங்கிறாங்க. யாருக்கு தான் மணி பிடிக்காதுன்னு நினைக்கிறேன், ஆனால் நல்லா யோசிச்சு பாரு, எனக்கு இவ்வளோ சூப்பரான ஹஸ்பண்ட் கிடச்சிருக்காரு, குழந்தை கிடச்சிருக்காரு, யார் தான் போவா, இதுக்கு முன்னாடி நான் எப்படி வேணால் இருந்திருக்கலாம், ஆனால் இப்போ எனக்கு என்னோடய ஹாப்பி ஃபேமிலி தான் முக்கியம், இங்கே 2 பேர்த்து நான் அப்படியே சூப்பர் ஃபேமிலியாக கொண்டு போவேன், அவர் என்னோடய ஹஸ்பண்ட், அவள் என்னோட குழந்தை, அவங்களுக்கு எந்த ரீசன் இல்லாமல் என்னால் லவ் கொடுக்க முடியும், நான் லவ் பண்ணுவேன் அப்படிங்கிறாங்க. வில்லிக்கார இருந்துட்டு சொல்கிறா, அவள் என்னோட லவ்வருங்கிறாங்க. அப்புறம் நீயே வந்து அப்ராடு போகிறதா ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ்னு சொல்லிவிட்டு அவரை விட்டு போட்டு நீ போனேன், அதனால தான் எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு, இப்போ வந்து அவர் தான் வேணும்னு சொல்கிறது எந்த அர்த்தமும் இல்லை, ஒழுங்காக இங்கேருந்து போயிரு அப்படிங்கிறாரு. உடனே வில்லிக்காரி வந்துட்டு, இந்த சீப்பான ட்ரிக்கெல்லாம் எங்கிட்ட யூஸ் பண்ணாத, கண்டிப்பாக உன்னை இங்கேருந்து அனுப்புறனா இல்லையான்னு பாரு அப்படிங்கிறாங்க. வந்துட்டு, நீ என்ன வேணால் பண்ணிக்கோ, என் குடும்பம் என் குழந்தை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த குழந்தை வந்து அப்படியே தூங்கமாக நடிச்சு வந்து கேட்டுக்கிட்டு இருக்கு. ஓ அம்மா உண்மையிலே மாறிட்டாங்களா அப்படின்னு யோசிக்குது. இந்த சமையலை பார்த்து வந்து பலார் நடிச்சிடறா ஹீரோயினை திரும்ப அடிச்சுட்டு, அவர் வந்து இப்போ என் மேலே கோவமாக இருக்குல்ல, ஆனால் நான் தான் அவரோட ஒய்ஃபு, சீக்கிரம் எல்லாமே மாறும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு போகிறப்போ, நம்ம வில்லிக்காரி இருந்துட்டு ஒரு பேரை சொல்கிறா, குகோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் பேர் போல், அவன் கூட நீ திட்டது எனக்கு தெரியும், அதை பற்றி நான் சொல்லட்டா அப்படின்னு சொன்னோன்னே நம்ம ஹீரோனுக்கு பயம் வந்துருச்சு. ஐயோ இந்த பையன் வந்து நாவலில் வந்து இவனை பற்றி சொன்னங்காட்டி ஹீரோ ரொம்ப விக்ஸ் ஆகிதான் உடனே டைவர்ஸ் கொடுத்து அனுப்பிடுவார். அப்போ இந்த பற்றி தெரிஞ்சுட்டு உடனே அனுப்பிடுறாரோன்னு பயம் வந்துருச்சு நம்ம ஹீரோயினுக்கு. அதுக்கப்புறம் சரி இப்போதைக்கு அதை பற்றி பேசிகிட்டு இருக்க, அதெல்லாம் நீ சொல்ல வேண்டாம் அப்படிங்கிறாங்க. அப்போ நீ உடனே அவனை விட்டு போகணும் ஓகேவா அப்படிங்கிறாங்க. அவ்வளோதானே, பிரச்சனை இல்லை, ஆனால் ஃபஸ்ட்டு போய் தூங்கணும், தூக்கம் வருது, இருந்தால் நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் ஓடி போயிடுறாங்க. வில்லிக்காரி என்ன பண்ணுறா, கதவை கிட்ட வந்து என்ன சொல்கிறா, எப்படியாவது உன்னை இந்த வீட்டை விட்டு துரத்தி உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னா இல்லையா பாரு, உனக்கு கல்யாணம் பண்ணிக்கப்புறம் உன்னோட பிள்ளையும் நான் அனாதை ஆசிரமத்தில் சேர்த்த போகிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவள் கோமா சொல்லிட்டு போகிறா. இது எல்லாமே அந்த கதவுக்கு அந்த பெண் நின்றது அந்த கேட்டோட அந்த குழந்தைக்கு வந்து பயமாயிடுச்சு. அப்போ இந்த ஆண்டி நல்லவளே கிடையாதா, கெட்டவளா, அப்போயோ எனக்கு எங்கள் அம்மா தான் வேணும், இவ இப்படி பண்ணுறாளே, கண்டிப்பாக நான் எங்கள் அம்மாவை விட்டு பிரிச்சிருவா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோ பார்த்துட்டு, எங்கள் அப்பா மனசில் எப்படியாவது எங்கள் அம்மாவை திரும்ப இடம் பிடிக்க நான் எங்கள் அம்மாவுக்கு நான் ஹெல்ப் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை யோசிக்குது.
நம்ம ஹீரோயினுக்கு தூக்கமே வரல. என்ன பண்ணுறது, எந்த நம்பர்ஸுமே இல்லை. அவன் யாரை பற்றி சொல்கிறான், எப்படி அவனை காண்டாக்ட் பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் வந்து அங்கேயும் இங்கேயும் யோசிச்சு நடந்துக்கிட்டு இருக்கிறப்ப கோமா வந்து கட்டில் உட்காந்தா ஒரு பொம்மை கத்துது. அந்த கம்பு என்னென்னு கத்துதுன்னா, சிஸ்டர் நான் தான், நீங்கள் எனக்கு உடனே கால் பண்ணாங்க, இதான் என் நம்பர்னு சொல்லி வருது. பார்த்தா ஃபோனு. ஓ அப்போ ஃபோன் பண்ணாமல் இந்த மாதிரி தான் அவள் வந்து பாய்ஸ் தேடி போகிறாளா? ஓகே, இவனை எப்படியாவது நேரில் பார்த்துட்டு இவனுக்கு ஒரு முடிவு காட்டணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் நினச்சிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில் அம்மா பொண்ணு ஸ்கூலுக்கு கிளம்புறாங்க. அப்பாவும் வெள்ளிக்கிழமை கொஞ்சம் சாப்பிட்ருக்காங்க. அவள் இன்னும் சாப்பிடவே இல்லை, அதுக்குள்ளே எங்கே போகிறீங்க? இல்லை, அவளுக்கு வந்து வெளியே போய் சாப்பிட்டுக்கலாம், வெளியே ஹெல்த்தியான ஃபுட்டெலாம் இருக்கும்ல அப்படிங்கிறாங்க. உடனே வெள்ளிக்கிழந்துட்டு அவளுக்கு வந்து இந்த நிறைய நியூட்ரிஷன் கூட பேலன்ஸ் டயட் தான் கொடுத்துருக்காங்க. நீ வெளியே கூட்டிகிட்டு போயிட்டுருக்க, அவளுக்கு இதை ஹெல்ப் ஆகாது, ஹெல்த்துக்கு ரொம்ப கெடுதல்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவளோட அம்மா, என்னோட லிமிட் என்னன்னு எனக்கு தெரியும், அவள் வயிட் ஸோ மச் அப்செட் ஆகாமல் என்னால் பார்த்துக்க முடியும், நீங்கள் வந்து தேவையில்லாமல் தலையிடாதீங்க, என்னோட லிமிட்ஸ் என்னன்னு தெரியும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்து கோமா போயிடுறாங்க. இவளுக்கு வந்து அப்படியே கையில் கோவம் வருது. அப்படின்னு அந்த குழந்தைகிட்ட அப்பா எனக்கு வந்து அம்மா கூட நிறையா ஃபன் பண்ணிக்கிட்டு இருக்கேன், அம்மாவுக்கு வந்து தெரியும் எனக்கு நிறையா ஹெல்தி ஃபுட் தான் கொடுக்குறாங்க, எனக்கு அம்மா நார்மல் கிட் மாதிரி நான் இருக்க நான் விரும்புகிறேன், நான் அம்மா கூடயே போகிறேன் சொல்லணுன்னு ஹீரோக்கு வந்து குழந்தை தான் எல்லாமே. ஓகே தங்கம், நீ என்ன வேணால் பண்ணிக்கோ, எந்த விஷயம் வந்தாலும் உடனே கால் பண்ணு அப்படிங்கிறாங்க. அப்புறம் நம்ம ஹீரோ வந்து ஸ்கூலுக்கு தான் போகிறாங்க. இன்றைக்கி அவங்க ஸ்கூலில் என்னென்னா லெக்சர் கொடுக்க போகிறாங்க, அதுக்காக போகிறாங்க. நம்ம ஹீரோயின் அப்படியே அங்கேருந்து போகிறப்போ பிள்ளிக்காரி அப்போ தான் வர. அவள் தான் வந்து அங்கே ப்ரொஃபஸராக வந்திருக்கா. வந்துட்டு என்ன இங்கே நிற்கிற, குழந்தைக்கு மேலே அக்கறையே இல்லை போலன்னு சொல்லிட்டு என்னென்னமோ பேசி அவளை வந்து உள்ளே அனுப்புங்கிற மோட்டிவ்லேயே வந்து அவளை உள்ளே கொண்டு போயிட்டாங்க. போய் குழந்தை வந்து ஃபஸ்ட்டு குழந்தைகிட்ட வந்து வரலன்னு சொல்லி அனுப்பியிருப்பா. திரும்ப குழந்தை பார்த்தா அம்மா வந்துட்டிங்களான்னு சொல்லிட்டு ஆசையாக போய் அம்மா கட்டி கொடுத்துப்பா. சரி நீங்கள் உட்காரு, அம்மா இங்கேயே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னானே. அவங்க எனக்கு இதெல்லாம் விளையாடவே பிடிக்கலம்மா, நான் வந்து வேறு போய் விளையாட சொல்லிட்டு சரி தங்க போய் விளையாட சொல்லிட்டு உட்காந்துருக்கிறப்போ அந்த இவ வந்து என்ன பண்ணியிருப்பா, விழிக்கிற என்ன பண்ணியிருப்பா, ஒரு பேரண்ட்டை வந்து செட் பண்ணியிருப்பா, இவ கூட புள்ளி பண்ணிருக்காங்க. அவர் வந்துடுவார். வந்து அந்த குழந்தைய வந்து அடிச்சிருப்பார். என்னென்னா, நீ என்னோட பையனோட அந்த க்யூபை வந்து உடச்சிட்ட, அவனை வந்து நீ தான் ஃபஸ்ட்டு அடிச்சிருக்கேன்னு சொல்லி சொன்னோன்னே அந்த குழந்தை வந்து ஓடி அம்மா கிட்ட ஓடி போய் இந்த குழந்தைய தூக்கிட்டு எங்கே பாருங்கள் என் பொண்ணு அப்படிலாம் பண்ணியிருக்கவே மாட்டாங்கிறாங்க. அந்த குழந்தை அம்மா உண்மையை நீ நம்புறியா? ஆமாம் தங்கம், நீ எந்த தப்பு பண்ணியிருக்க மாட்டேன், எனக்கு தெரியும், என் பொண்ணு இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ணவே மாட்டா தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைக்கு அப்போயே சப்போர்ட் பண்ணுறாங்க. உடனே அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே திட்டுறாங்க, நீ இப்படி பண்ணுறியா, அவள் தான் முதல்ல என் குழந்தைய அடித்தா, அந்த பையன் தான் அடிச்சது. நம்ம ஹீரோ குழந்தைய வந்து அந்த அப்பங்கார் திட்டிக்கிட்டே இருக்கான், இவ தான் முதல்ல என் பையனோட க்யூபை உடச்சி அடிச்சிருக்கா, முதல்ல சாரி கேட்க சொல்லு, எல்லாரும் முன்னாடி மன்னிப்பு கேட்கறதுக்கு அவள் தப்பே பண்ணல, என்ன சொல்கிறேன், நீ எதுக்கு மன்னிப்பு கேட்க சொல்கிற, ஒழுங்காக போயிடுன்னு சொன்னோன்னா அவங்க ஒரே வாக்குமாரம் வருது. சுற்றி இருக்கிறவங்களாம் வந்து ஏன்னா அவங்க வந்து டைவர்ஸ் பண்ண போகிறது தெரியும், அதனால் அவளை வந்து ரொம்ப கேவலமாக பேசுகிறாங்க எல்லாருமே. இருந்தாலும் நம்ம ஸ்டடியாக நின்று கண்டிப்பாக பண்ணவே முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம குட்டி குழந்தை என்ன பண்ணது, வாட்சில் வந்து அவங்க அப்பாவுக்கு என்ன அம்மாவை காப்பாற்றுப்பா, இங்கே ஆபத்தில் இருக்குன்னு சொன்னோன்னே அவங்க அப்பா வந்து உடனே வேகமாக வந்துடுவார். வந்துட்டு இருக்கிறப்போ இவங்க வந்துட்டு அந்த அவளை ஹீரோயினையும் புள்ளி பண்ணிகிட்டு இருப்பாங்க. மன்னிப்பு கேட்டே ஆகணும்னு சொல்லி பண்ணிகிட்ருக்கிறப்போ என்ன பண்ணிடுவா, ஹீரோ வரது தெரிஞ்சிடும். உடனே வில்லிக்காரி அங்கே தான் இருப்பாள். அவள் வந்து அங்கே ப்ரொஃபஸர் டீச்சருங்கிறங்காட்டி எல்லாத்துக்கும் வந்து அவங்க மேலே மன்னிப்பு இருக்கும். அங்கே ஆல்ரெடி வேலை செய்ய டீச்சர் கூட இந்த குழந்தை தான் தப்பு பண்ணியிருக்கும், சாரி கேட்க சொல்லுங்கன்னு சொல்லி சொன்னோன்னே இவ வந்து அந்த பேரண்ட்ஸ் வந்து அடிக்க வரப்போ அப்போ ஹீரோ வந்துடுவார். கரெக்டாக போய் முன்னாடி நின்று வந்து குழந்தைய வந்து இவ அடி வாங்குற மாதிரி செட் பண்ணிடுவா. நம்ம ஹீரோ பார்த்துட்டோன்னே அவன் சிம்பத்தி வந்துடும். நம்ம அந்த பொண்ணு ஹீரோயின் என்ன பண்ணுவா, ஓ என்ன பண்ணது நானே, நீ அவர் மட்டும் நீ பண்ண மாதிரி ப்ரெசென்ட் பண்ணிக்கிறேன், எவ்வளோ நேரம் இப்படி பண்ணது நானும் பார்க்கலாம் அப்படிங்கிறாங்க. இங்கே பாருங்கள் இவங்க தான் புள்ளி பண்ணிகிட்டு இருக்காங்க, நான் எவ்வளவோ சொன்னேன், இவங்கெல்லாம் கேட்கவே மாட்டேங்கிறாங்க அப்படி சொல்லிட்டு இவ ரொம்ப நல்ல மாதிரி நடிப்பா. நான் உடனே நான் குழந்தைய கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு குழந்தைய கூப்பிட்டு அங்கேருந்து போயிடுவா. உடனே அவனுக்கு வந்து அந்த பேரண்ட் இருக்கான்ல அவனை வந்து திட்டி அனுப்பி ஒரு வழியாக போயிடுவாங்க. நம்ம ஹீரோயின் கிட்ட இனிமேல் உனக்கு எத்தனை டைம் தான் நான் சான்ஸ் கொடுக்குறது, குழந்தைகிட்ட உன்னால் அன்பாக கூட இருக்க முடியாதா, இனிமேல் என்கிட்ட நீ வீட்டுக்கே நீ வராத அப்படின்னு சொல்லிட்டு அப்போ என்ன கூப்பிட்டு போயிடுவாங்க. குழந்தை வந்து தூங்கியிருக்கும், ஏன்னா தூங்கினா இவ வந்து அந்த பாலை வச்சு குழந்தைய மயக்கி தூங்க வச்சிருவா. அதனால குழந்தைய தூங்கிட்டு இருக்கும், அது அம்மாட்ட சொல்ல தெரியாது, அது ஒரு மாதிரி மயக்க நிலைமைக்கு போயிடும். இவ வந்து என்னோட வீட்டுக்காரோட சொல்லிட்டு என்ன பண்ண சொன்னதுக்கு சரி அந்த ஹோட்டலுக்கு அவனை வந்து வர சொல்லி அவன் கதை என்னோட முடிச்சிடான்னு சொல்லிட்டு அவனுக்கு ஃபோன் பண்ணி ஹோட்டலுக்கு வர சொல்லிடுவா. இவங்க வந்து குழந்தைய தூக்கிட்டு வீட்டுக்கு போயிடுவாங்க. குழந்தை வந்து படுத்துருந்துட்டு பார்த்தீங்களா குழந்தை இவ இன்னும் வரவே இல்லை, குழந்தை உடம்பு சரியாமல் இருக்கு, இவ எங்கே போகிறானே தெரியலன்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கிறப்ப குழந்தை வந்து அம்மா அழுக ஆரம்பிச்சிடும். அப்போ நான் இங்கே இருக்க பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்னோன்னே இல்லை அம்மா தான் வேணும் அம்மா தான் வேணும்னு சொல்லி வந்து அழுதுகிட்டு இருப்பாங்க. அப்போ
இங்கே இருக்கும் பொழுது ஆஃபீஸில் நடந்ததை ஹீரோ வந்து யோசிச்சு பார்ப்பாரு. இந்த ஆஃபீஸில் இருக்கிறப்ப அவருக்கு தும்பலாக இருக்கும். உடனே மருந்து கொண்டு வந்து நம்ம அசிஸ்டன்ட் கொடுப்பாரு. உனக்கு எப்படி தெரியும்? இல்லை காலையில் மேடம் ஃபோன் பண்ண சொல்லி உங்களுக்கு வந்து சளியாக இருக்குது, அதனால் இந்த மருந்து கொடுக்க சொன்னாங்கன்னு சொன்னோன்னே காலையில் ஒரு செகண்ட் நம்ம ஹீரோ பார்த்துருப்போம். ஓ இன்னும் ஞாபகம் வச்சிருக்காளா, உண்மையில அவள் மாறிட்டு தான் போல, அவளுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கலாம்னு சொல்லி நம்ம ஹீரோ யோசிப்பார். அதுக்கப்புறம் தான் அவன் ஸ்கூலுக்கு போகிறாரு. இதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு ஒரு நிமிஷம் அவன் மேலே பாவப்பட்டுட்டமேன்னு சொல்லி ஃபீல் பண்ணுறாரு நம்ம ஹீரோ. அதுக்கப்புறம் தான் இந்த ஹீரோயின் பேசிக்கிட்டே இருக்கிறா. குழந்தை அம்மா அழுதுட்டு இருந்தோன்னே சரி என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு அசிஸ்டன்ட் கிட்ட ஃபோன் பண்ண சொன்னோன்னே அசிஸ்டன்ட் வந்து வில்லியோட ஆள். உடனே அவன் சொல்கிறான், நான் மேடம் கால் பண்ணேன், மேடம் வந்து அந்த பழைய ஆளோட ஹோட்டலில் ஸ்டே பண்ணியிருக்காங்க சொன்னோன்னே இது வந்து ஏற்றி விட பார்த்தீங்களா, குழந்தை இங்கே ஓட முடியாமல் இருக்குது, அவள் வந்து ஹோட்டலில் கூத்தடிச்சிக்கிட்டு இருக்கு, இது நடக்கிற காரியம் சொன்னதுக்கு உடனே நீ டைவர்ஸ் இப்போ ரெடி பண்ணு. உடனே அவளே போய் இதை பண்ணடா இல்லையான்னு பார்த்து நம்ம ஹீரோ கோவமாக அங்கேருந்து போகிறாங்க. நம்ம ஹீரோயின் வந்து அப்போ தான் ஹோட்டலுக்கு போயிருப்பா. அவங்க செட் பண்ண ஆளும் வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட தப்பாக நடந்துக்க முயற்சி பண்ணாலும் நம்ம ஹீரோயின் அவனை வந்து துவம்சம் பண்ணிடுவாங்க. அவங்கள தான் ஏற்கனவே நாவல் எல்லாம் படிச்சிருப்பாங்கல்ல, என்ன நடக்க போகுதுன்னு தெரியும். உடனே என்ன பண்ணிட்டாங்க, நான் பக்காவாக பிளான் பண்ணியாச்சு. நம்ம ஹீரோ வரப்போ நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க மேனேஜர் லேடி மேனேஜர் மூலமாக ஹெட் மசாஜ் பண்ணிட்டு இருப்பாங்க. உங்கள் ஹஸ்பண்ட் ரொம்ப ஃபேமஸானவர், அவர்கிட்ட சொல்லி எங்களுக்கு இன்னும் நிறைய பிஸ்னஸ் கொடுங்க அந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருப்பாங்க. ஓகே எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன், நீ கவலைப்படாத சொல்லிக்கிட்டு இருப்போம். நம்ம ஹீரோ வந்து ஒரு பேர் சொல்லி கூப்பிட்டு நம்ம ஹீரோயின் வந்து பதறி அடிச்சுட்டு ஓடுவாங்க. நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு நான் நீ திரும்ப இப்படி பண்ணி நினச்சி கூட பார்க்கல, உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் திரும்ப நான் சீட் பண்ணுவா, இப்போ ஒன்று டைவர்ஸ் பேர் கொடுத்தே ஆகணுங்கிறாங்க, தயவு செஞ்சு சொல்கிறத கேளுங்க, நீ இப்போ இப்படி இருப்பின்னு நினச்சி கூட பார்க்கல, குழந்தைங்க உடம்பு சரியாமல் இருக்குது, திரும்ப என்னை ஏமாத்துறது மட்டும் இல்லாமல் குழந்தை நீ ஏமாத்திருக்கியா அப்படிங்கிறாங்க. ஐயோ நான் சொல்கிறத முதல்ல நீங்கள் எக்ஸ்பிளைன் புரிஞ்சுக்கோங்கன்னு சொல்லி நம்ம ஹீரோயின் கத்துவாங்க. உடனே வெள்ளிக்காய் வந்து உங்கள்கிட்ட நீ என்ன எதிர்பார்க்க சொல்கிற, அங்கே குழந்தை ஓட முடியாமல் படுத்திருக்கு, ஆனால் நீ இங்கே வந்து உன் லவ்வரோட அஃபேர் வச்சுட்ருக்கியான்னு சொன்னதுக்கு அவள் கேட்குறா, நீ என்னை பற்றி உனக்கு நிறைய தெரியும் போலையே, நீ இங்கே ஊர்லேருந்து வெளிநாட்டிலேருந்து இங்கே வந்தே ஒரு 4 நாள் தான் இருக்கும், ஆனால் என்னோட யாரோட அஃபேர் வச்சுருக்குன்னு தெளிவாக நீ சொல்லிக்கிட்டு இருக்க, ஒரு இது எல்லாமே நீ தான் பிளான் பண்ணியும் அப்படிங்கிறாங்க. உடனே அவள் பயந்துட்டு இங்கே பாருங்கள் ஹீரோ பார்த்துட்டு சொல்கிறீங்க, பாருங்கள் லோ அவள் என்ன சொல்கிறா, நீங்கள் தான் டைவர்ஸ் பேப்பர் வீட்டில் கொண்டு வர சொன்னீங்க, மறந்து வச்சுட்டு வந்துட்டீங்க, நான் திரும்ப கொடுக்க தான் வந்தேன், நான் வேறு எதுக்காகவும் வரல, நீங்கள் இப்படிலாம் பேசக்கூடாது, அவங்க இந்த அளவுக்கு நீங்கள் சீட் பண்ணது ரொம்ப தப்புனதுக்கு, ஆமாம் நீ சீட் பண்ண தப்பு, இனிமேல் உனக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு ஹீரோ வந்துட்டு நீ இப்போவே சைன் பண்ணுற, நீ சைன் பண்ணாட்டும் நான் எப்படி சைன் பண்ண வைக்கணும் எனக்கு தெரியும் அப்படிங்கிறாங்க. உடனே மேனேஜர் வேறு சார் சொல்கிறது கேளுங்க சார், மேடம் அப்படி இல்லை, இவர் மேலும் அவளை பற்றி யாருமே பேசக்கூடாதுன்னு சொன்னோன்னே இங்கே பார்த்தீங்களா நம்ம வரதுக்கு முன்னாடி ஏதோ பிளான் பண்ணிட்டா, அதனால தான் இந்த மேனேஜரெலாம் கூப்பிட்டு வந்து உள்ளே வச்சிருக்கா, எனக்கு சரியாகவே படலை, சீக்கிரம் சீட் பண்ணிகிட்டு இருக்கா, வேறு யாரோ வச்சு நாடகமெல்லாம் போட பார்க்க, நம்ம இங்கேருந்து சீக்கிரம் போயிடல வாங்க அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு உள்ளேருந்து ஆளுங்க வந்து அந்த அழகான பையனை கூப்பிட்டு வருவாங்க. இவன் சொல்கிறாங்க வந்தோன்னே இப்போ இதுக்கு என்ன சொல்கிற, ஏன் இப்போ நீ எனக்கு சீட் பண்ணிட்டு தான் இருக்க, ஒழுங்காக சைன் பண்ண கோவமாக கத்துறாங்க. நம்ம ஹீரோ பெண்ணை வாங்கிட்டு நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாங்க, உடனே போய் ஹீரோயிட்ட போய் இங்கே எனக்கு அப்படியே அழுகிற நீங்கள் எனக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல, நீங்கள் என்னை வீட்டை விட்டு போக சொல்லிட்டீங்களா, நான் இந்த ஹோட்டலுக்கு வந்தால் என்னை சுற்றி இப்படிலாம் நடக்குது, நான் ஒரு ட்ராப்பில் தான் மாட்டிக்கிட்டேன் அப்படிங்கிறாங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு அப்படியே ஒரு செகண்ட் மனசு மாறினாலும் உன்னை நான் நம்புறதா இல்லை அப்படிங்கிறான். வெள்ளிக்காரியோ அவள் நம்பாதீங்க எல்லாம் பொய் சொல்கிறாங்கன்னு சொன்னோன்னே உண்மையை நான் சொல்கிறத நம்புங்க, நான் ஒரு இன்னசென்ட் சொல்லி நிரூபிக்க என்கிட்ட ஆதாரங்கள் இருக்குன்றதுக்கு நீ என்ன நம்ப மாட்டேன்னு நான் ஹீரோ சொன்னோன்னே அந்த மேனேஜர் பொண்ணு இங்கே பாருங்கள் சார் உண்மையாலே ஆதாரம் இருக்குன்னு சொல்லி காமிச்சா அவன் வந்து ஒரு ஆம்பளை கூட அந்த ஹோட்டலுக்குள்ளே வருவான். அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோவுக்கு டென்ஷன் ஆகிடுது. அந்த வெள்ளிக்காரியோ இது எப்படி நடந்துச்சு, இவன் எப்படி கேவாக இருக்க முடியும்னு நினச்சிட்டு அவள் கத்துறா. உடனே அவன் சட்டையை பிடிச்சி கேட்குறாங்க. நம்ம ஹீரோயினும் அவன்கிட்ட வந்து அந்த பையன்கிட்ட வந்து சொல்கிறான், இப்போ நீ உண்மையை சொல்லு, நான் போலீஸ்ட்டை பிடிச்சி கொடுத்துருவேன், உன்னை பற்றி எல்லாமே தெரிஞ்சிடும், டாக்டரை வச்சு எக்ஸாமின் பண்ணால் நீ யார் என்னன்னு தெரிஞ்சிடும், உங்கள் ஃபேமிலிக்கு போச்சுன்னா அவ்வளோதான், இப்போ ஒழுங்கு உண்மை சொல்கிற போய் என்னென்னு மிரட்டி கேட்டோன்னே உண்மை சொல்லிட்டு ஆமாம்மா என்னை மன்னிச்சிருக்க, நான் ஒரு சாதாரண ஸ்டூடெண்ட் தான், எனக்கு 10 மில்லியன் பணம் தர சொல்லிட்டு இவங்க தான் நம்ம வெள்ளிக்காரியை சொல்லி மில்லியன் பணம் தரதா சொல்லி இப்படிலாம் ஆக்ட் பண்ண சொன்னது இவங்க தான் அப்படின்னு சொன்னோன்னே நம்ம ஹீரோ அங்கிட்டு போ அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம அந்த வெள்ளிக்காரியோ எனக்கு ஒன்றுமே தெரியாதுன்னு சொல்லி நடிச்சுக்கிட்டு இருக்கா. இருந்தாலும் நம்ம ஹீரோ வந்துட்டு சரிவா வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு அங்கேருந்து நம்ம ஹீரோயின் பின்னாடியே போகிறாங்க. கார்கிட்ட வந்தோன்னே சொல்கிறாங்க, ஒரு டைம் நீ லக்கியாக தப்பிச்சிட்டா, இன்னொரு டைம் இந்த மாதிரி நடந்துச்சுன்னா அவ்வளோதான், இந்த மாதிரி சான்ஸ் உங்களுக்கு நாங்கள் எனக்கு கொடுக்கவே மாட்டேன்னு தெரியுங்களா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அன்பாக பேசுகிறா. வீட்டுக்கு வர சொல்லுவானான்னு பார்த்துக்கிட்டே இருக்கா. கடைசியில் பார்த்தா சரி வர சொல்ல மாட்டான் போல, என்னோட மனசில் எப்படி தான் இடம் பிடிக்கிறதே தெரியலன்னு யோசிச்சுட்டு போகிறப்ப நம்ம ஹீரோ கதை திறந்து நீ வீட்டுக்கு வந்துருங்கிற இவளுக்கு ஒரே குஷி. அந்த வெள்ளிக்காரி வேறு உன்னை நான் எதை பண்ணி அவன் பாரு இந்த டைம் தப்பிச்சிட்டு அடுத்த டைம் நான் விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவள் பாட்டுக்கு ஒரு பக்கம் கத்திக்கிட்டு இருக்கா. ஒரு வழியாக 2 பேர் வீட்டுக்கு வந்துட்டாங்க. பின்னாடி இந்த வெள்ளிக்காரி வந்துட்டா. குழந்தைங்க அழுதுகிட்டு இருக்கு. நம்ம ஹீரோ போய் குழந்தைங்கிட்ட என்ன சொல்லிவிடு, உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா தானே இருக்கேங்கிறான். இந்த வெள்ளிக்காரி வந்துட்டு ஏன் பயப்படாத டிடு, உனக்கு நான் இருக்கு அப்படின்ட்டு, நீ அஃபேர் வச்சது கூட மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஓகே, ஆனால் ஸ்கூலில் நடந்ததுக்கு நீ என்ன சொல்ல போகிற, அங்கே நடந்தது எல்லாமே நீ பார்த்துட்டு தான் இருந்த, குழந்தை எவ்வளோ ஹேர்ட் ஆயிருப்பான், கொஞ்சம் கூட அறிவில்லைன்னு சொல்லி திட்டிகிட்டு இருக்கா. இங்கே பாரு தேவையில்லாமல் 2 பேருக்குள்ளே வராதுன்னு சொல்லி அவங்க அம்மா சொன்னாலுமே
ஒழுங்கா இந்த வீட்டை விட்டு வெளியே போ, அப்போ தான் இந்த குழந்தை நல்லாயிருக்கும், இந்த வீடு நல்லாயிருக்கும், இவங்க 2 பேரும் அப்போ தான் நல்லா இருப்பாங்கன்னு பலார் நரைஞ்சிட்றா. இவ நம்ம ஹீரோயின் வந்து என் விஷயத்தை நீ தலையிடன்னு சொல்லி திரும்ப அடிக்க போகிறப்போ குழந்தைட்டு அம்மா அம்மான்னு சொன்னோன்னா ஓடி போய் கிட்ட பிடிச்சி கட்டி பிடிச்சி, தங்க உனக்கு ஒன்றும் இல்லையே, எல்லா தப்பு அம்மா மேலே தான், சால்டாச்சில் அப்படிங்கிறதுக்கு ஹீரோ வந்து என்ன சொல்கிறாரு, பாத்தியா திரும்ப திரும்ப என் குழந்தைக்கு அங்கே நடந்தது என்னென்னு தெரியுமா உனக்கு, சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம்ஸ், அதை கூட ஃபேஸ் பண்ண முடியாமல் நீ எதுக்கு அம்மான் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறப்போ, டாடி அம்மாவை திட்டாதீங்க, எல்லாத்துக்குமே காரணம் ஆன்ட்டி தான் அப்படின்னு சொன்னாங்க. 2-3 பேருமே ஷாக் ஆகுறாங்க. ஆமாம் டாடி, அங்கே நடந்த பிரச்சனையில் அங்கே அந்த பையனும் அவங்க அப்பாவும் என்னை புள்ளி பண்ணுறப்போ அம்மா எந்த விஷயத்தை பற்றி யோசிக்காமல் என் பக்கம் நின்று என்ன பாதுகாத்தாங்க. ஆனால் ஆன்ட்டி அப்படியே சுற்றி நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டு தான் இருந்தாங்க. எல்லாம் நடந்த காரணமே ஆன்ட்டி தான். அம்மா எனக்கு பக்கபலமாக கூட நின்று என்னை பாதுகாத்துக்கங்க டாடி அப்படின்னு சொன்னோன்னே, இதை சொல்கிறது உண்மையானு சொல்லி அவன்கிட்ட கேட்டோன்னே, இல்லை குழந்தை பொய் சொல்கிறா, அவளே கேட்குறீங்க, அவள் சொல்கிறத நம்பாதீங்கிறதுக்கு நீ தானே சொன்ன, உண்மையை குழந்தைகிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலான்னு இப்போ பொய்ன்னு சொல்கிறா. நம்ம ஹீரோ வந்து முறைக்கிறாரு. அந்த குழந்தைகிட்ட சொல்கிறது, டாடி இவ வந்து பேட் உமன், அவளை இனிமேல் வீட்டில் வைக்காதீங்க, நம்ம குடும்பத்தையே பிரிச்சுடுவா, வெளியே அனுப்பிடுங்கன்னு சொன்னோன்னே, அவள் சொல்கிறான்னு சொல்லிட்டு என்னை வெளியே அனுப்ப போகிறீங்களா, ஏன் இப்படி பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு அழுகிற மாதிரி நீலிக்கண்ணீர் வெடிக்கிறான். நான் தயவு செஞ்சு வெளியே அனுப்பிடாதீங்க சொல்கிறதுக்குள்ளே வேலைக்காரங்க பிடி எட்டு வந்துட்டாங்க. உனக்கு நான் வேறு இடம் பார்த்துருக்கேன், அங்கே போன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லிட்டாரு. அவன் மேலே ரொம்ப கோப்பட முடியல ஹீரோனால். ப்ளீஸ் நான் சொல்கிறத கேளுங்கன்னு கேட்குறக்குள்ளேயே வந்து அவளை இழுத்துட்டு கூப்பிட்டு போயிடறாங்க. அப்போ நம்ம ஹீரோயின் போய் இப்போ ஹீரோ பக்கத்தில் உட்காந்துட்டாங்க. அந்த குழந்தை 2 பேர் கையை பிடிச்சி, டாடி இன்றைக்கி 2 பேர் என் கூட தான் படுக்க போகிறீங்கன்னு சொல்லி 2 பேருக்கு டென்ஷன் ஆகிடுது. சரி வாங்க போகலான்னு சொல்லிட்டு 3 பேர் ஒரே பெட்டில் படுத்துருக்காங்க. அந்த குழந்தைக்கு என்னென்னா, அம்மா அப்பா சேரணும்னா தம்பி பாப்பா வந்தால் சேர்ந்துடுவாங்கன்னு சொல்லிட்டு செல்லில் பார்த்துருக்கோம். அதை பார்த்தோன்னா சரி நமக்கு தம்பி பாப்பா வந்துட்டு அப்பா அம்மா கூடயே இருப்பாங்க, பிரிய மாட்டாங்க அப்படின்னு சொன்னோன்னா அதுக்கு வந்து சந்தோஷமாக போயிடும். பெட்டில் படுத்துக்கிட்டு இருக்கிறப்போ, டாடி மம்மி இப்போ நீங்கள் என்ன அம்மா அப்பா தனியாக இருந்தால் தம்பி பாப்பா தனியாக தூங்கினாங்கன்னா தம்பி பாப்பா வரும்னு நான் சொன்னேன். கிராண்ட் டாடி கூட அப்படி தான் சொன்னாங்க. எனக்கு சீக்கிரமாக தம்பி பாப்பா பெற்று கொடுங்க அப்படின்னு சொல்லணும். 2 பேரும் ஷாக் அடிச்சு எது நினச்சிட்டு, நீ அடல்ட் விஷயத்தில் நீ பேசக்கூடாது டியூட்டு, ஒழுங்காக கம்முன்னு படுங்கிறாங்க. ஓகே நான் இங்கே படுக்கலை, நான் போய் என் ரூமில் படுத்துக்கிறேன், எனக்கு சீக்கிரம் தம்பி பாப்பா கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓடுது. டியூடு நம்ம அம்மா கத்துறக்குள்ள அந்த பிள்ளை ஓடி போய் கதவை சாத்திட்டு வெளியே ஓடி போயிடுச்சு. சாரி அவள் எதே தெரியாமல் பேசிட்டா, நான் ரூமில் போய் படுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்து வெளியே போயிடறா. வெளியே போய் கதை பார்த்தா திறக்க முடியல. அப்புறம் பார்த்துட்டு சாரி அவள் சாத்திட்டு போயிட்டா, இப்போ என்ன பண்ணு தெரியலன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாரு, உடனே பிள்ளை தூக்கி கொடுக்குறாரு, போய் சோஃபாவில் படுத்துக்கணுன்னா, இவ்வளோ பெரிய கட்டில் இருக்கிற போய் சோஃபாவில் படுக்கிறதா அப்படின்னு மனசுக்குள்ளேயே திட்டிட்டு போய் சோஃபாவில் படுக்கிறாங்க. அவ்வளோ பெரிய கட்டில் கொஞ்சம் இடம் விட்டா தான் என்ன அங்கே வர சோஃபாவில் தனியாக படுக்க விட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் தூங்கி போகிறாரு. ஹீரோவை நம்ம யோசிச்சு தூங்கிற. நைட்டு பார்த்தா இந்த பொண்ணு அப்படியே தூக்கத்து நடக்கிற வியாதி போல் நேரம் கிட்ட வந்து நம்ம ஹீரோ மேலே படுத்துட்டு, டியூ தூங்கு உனக்கு நான் ரைம்ஸ் பாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கத்துலேயே உளறி கிஸ் எல்லாம் கொடுத்தது. உண்மையிலே தூக்கத்தில் தான் பண்ணுறாளா இல்லை உண்மையாக பண்ணுறாளான்னு தெரியல. நம்ம ஹீரோ குழம்பி போடுவார். அப்புறம் அப்படியே தட்டி குழந்த மாதிரி தூங்க வைக்கவும், இவளுக்கு தூக்கத்தில் நடக்கிற வியாதி இருக்கும் போலயே, நம்ம ரொம்ப ப்ரெஷர் பண்ணால் தான் வெளியே வருதாட்டிருக்கு, சரி இங்கேயே தூங்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவளே தூங்க வச்சிடறாங்க. காலையில் நம்ம ஹீரோ எந்திரிச்சு பார்த்தா நம்ம ஹீரோ மேலே கையும் காலையும் போட்டு படுத்துட்டு கிட்ட பார்த்தா நம்ம ஹீரோ உடனே பயந்துருச்சு. ஐயோ சரி நான் டியூட்டி ஸ்கூலுக்கு அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓடிடுறா. அவள் போனதுக்கப்புறம் நம்ம ஹீரோ சிரிச்சுட்டே இருக்காரு. கிளம்புறக்குள்ளே ஏதோ பிளான் பண்ணுறாங்க. நம்ம குடும்பம் இப்படியே இருக்கணும்னா நீங்கள் அப்பா மனசில் இடம் பிடிக்கணும், இன்றைக்கி அப்பா கம்பெனியில் வந்து முக்கியமான ஃபங்க்ஷன் இருக்குமா, நீங்களே இன்றைக்கி போகணும், நம்ம எல்லாம் சேர்ந்து போகிறோமா, அப்பாவுக்கு நம்ம சர்ப்ரைஸ் கொடுக்க போகிறோம் ஓகேவா அப்படிங்கிறாங்க. இவன் வந்துட்டு அப்போ கீழே வர, என்ன எங்கிட்ட ரொம்ப சர்ப்ரைஸ் பண்ணிக்கிற மாதிரியே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னு ஃபோன் பண்ணி கேட்குற. பர்சனல் அசிஸ்டண்ட்டுக்கு ஃபோன் பண்ணி அவங்க வந்து இவன் தாத்தா வந்து என்னமோ கிஃப்ட் அனுப்பியிருக்காங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. ஓகேன்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் கம்பெனிக்கு போகிறாங்க. இது எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு அந்த வில்லிக்காரி என்ன பண்ணுறா, நம்ம ஹீரோயினை எப்படியாவது புள்ளி பிளான் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறான்னா, அவங்கள ஆளுங்கள்லாம் வர வச்சிட்றா. அந்த கம்பெனியில் இவளுக்கு ஃபேவரட்டாக இருக்க ஆளுங்களாம் வர சொல்லிட்டு அப்போ ஸ்டார்டிங்கில் வெளியிருந்தே அவளை வந்து கேள்விப்படுத்த ஆரம்பிச்சிட்டா. ஒரு பத்திரிக்கை கடை கொடுக்கும், அந்த பத்திரிக்கை கொடுக்க போகிறப்போ அங்கே வச்சு எல்லோரும் புள்ளி பண்ணுவாங்க. நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு, நான் தான் அவளோட ஓனரோட ஒய்ஃபுன்னு சொல்லி சொன்னால் யார் நம்ப மாட்டாங்க. நான் சொல்கிறத நீ செஞ்சதை உள்ளே அனுப்ப சொல்லி அவளை பாத்ரூம் க்ளீன் பண்ணியிருப்பாங்க. நம்ம ஹீரோயின் வேறு வழி இல்லாமல் அங்கே போய் பாத்ரூம் க்ளீன் பண்ணிட்டு இருக்கிறப்போ எல்லாத்தையும் புள்ளி பண்ண சொன்னால் அவங்க எல்லாம் திரும்ப போய் அவள் மேலே தண்ணியில் ஊற்றி புள்ளி பண்ணிடுவாங்க. நான் சொன்னால் கேட்க மாட்டேங்கன்னு சொல்லிட்டு அவன் ஊஞ்சிலே நம்ம ஹீரோயின் பஞ்ச் பண்ணிவிட்டு இப்போவே நான் அவனை கூப்பிட்டு வரேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வர. அப்போ நான் வந்து பாப்பா வந்துட்டு ஆல்ரெடி வெளியே வந்திருக்கோம், அம்மா இங்கே தான் வரேன் நாங்கள் காணோம் அப்படின்னு சொன்னோன்னே இங்கே எது கீழே சலச்சலப்பு நம்ம ஹீரோ கிட்டோன்னா வந்து பார்த்தா அவள் தண்ணியில் எப்படியே நனைஞ்சு போயிருப்பாள். அங்கே எல்லாத்தையும் பார்த்து மறப்பாங்க. சார் இங்கே
பாருங்க இவ யாருன்னே தெரியல அவங்க ஒய்ஃப்னு சொல்லிக்கிட்டு இருக்கா, என் மூஞ்சியில் கூட அடிச்சா இந்த மாதிரி பொம்பளை உள்ளே விடவே கூடாதுன்னு சொல்லிட்டு ஒய்ஃப்னு கூட தெரியாமல் பேசிகிட்டு இருந்தா. நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாரு, அவளை பார்த்துட்டு உடனே நம்ம கோட்டை கழட்டி அவளுக்கு போட்டு விட்டுறாரு. அப்போ தான் வந்து இவ என்னோட ஒய்ஃபு. சார் ஆனால் என் மூஞ்சி அடிச்சிட்டா, என் ஒய்ஃபுக்கு இங்கே என்ன வேணால் உரிமை இருக்குது, உன் மூஞ்சி அடிக்கிறது கூட உனக்கு காரணம் கேட்டிருக்கணுமா, என் ஒய்ஃபே நீங்கள் புலி பண்ணிங்கன்னா இவங்க எல்லாருமே வெளியே அனுப்புங்க சொன்னோன்னா, சார் சார் நாங்கள் எதுவும் பண்ணலன்னு காலை விழுந்துட்டு எல்லாமே இவங்க சொல்லி தான் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அவளையும் சேர்த்து வெளியே அனுப்புங்க சொல்லிட்டாங்க. உடனே வந்துட்டு நம்ம ஹீரோ வந்து நம்ம ஹீரோனை கூப்பிட்டு போகிறாங்க. கூப்பிட்டு போயிட்டு காலெல்லாம் மருந்து இதாகிடுச்சு, அடிபட்டுருச்சு. சரி வா மருந்து போகிறல, நீங்கள் எது காலை பிடிக்கிறீங்க, நீ வாமா நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு அப்படியே மருந்து போயிட்டு பாசமாக பார்த்துட்ருக்காரு. சரி நான் எனக்கு போய் ட்ரெஸ் குளிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் போய் அங்கேயே போய் ட்ரெஸ் மாற்றிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோ வந்து அப்படியே கிட்டேருந்து அப்படியே மூஞ்சில் வேர்க்க ஆரம்பிக்கும். எல்லோரும் வெளியே என்ன உள்ளே நடக்க சொல்லி ஒளிஞ்சுன்னு பார்த்துட்டு இருப்பாங்க. ஐயோ இப்படி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அந்த வெள்ளை ஷவரில் அவன் உள்ளே ஆள் நிற்கிறது நிழல் மாதிரி தெரியும். நம்ம ஹீரோ பார்த்துட்டு முடியாது, அப்படியே உடம்புலாம் ஹீட் ஆகிடும். அப்புறம் அவன் வந்துட்டு எனக்கு துண்டு வேணும் கொண்டு வரீங்களான்னு சொல்லி கேட்டோன்னே நம்ம ஹீரோ என்ன பண்ணுவார், துண்டு எடுத்துகிட்டு போவார். கிட்டே ஐயோ உள்ள போகலாமா வேண்டாமான்னு சொல்லிட்டு ஒரே படப்படப்பாக இருக்கும். சரி போயிடலாம் என் பொண்டாட்டி தானே அப்படின்னு சொல்லிட்டு உடனே கதை திறந்து உள்ளே போனால் நம்ம ஹீரோ ட்ரெஸ் எல்லாம் மாற்றிருப்பாங்க. கிட்ட போயிட்டு கட்டி பிடிச்சி கிஸ் கொடுக்க போகிறப்ப என்ன பண்ணுறீங்க எனக்கு, நான் என்ன பண்ணேன் என் பொண்டாட்டி தானே எனக்கு என்ன பண்ண உரிமை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப கிஸ் கொடுக்க போகிறப்போ இல்லை திடீர்னு ஏன் இப்படி பண்ணுறீங்க வேண்டான்னு சொன்னதுக்கு ஏன் திரும்ப அந்த பையனை நினச்சிட்டு அதை கூட வர மாட்டேங்கிறியா, அன்றைக்கி சேர்ந்து வாழலான்னு சொன்னால் நம்ம ஹீரோ படப்பா கேட்குறாரு. ஐயோ அப்படிலாம் இல்லை யாரையும் நான் நினைக்கல, ஆனால் நீங்கள் திடீர்னு இப்படி நடக்கிறப்போ எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, கொஞ்சம் டைம் கொடுங்களேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ தள்ளிவிட்டு நம்ம ஹீரோனே போயிடுறாங்க. அப்படியே அவங்களுக்கு அப்படியே படபடப்பாக இருக்கும். வெளியே எல்லோரும் எட்டி பார்த்துட்டு ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு வெக்கப்பட்டுட்டு நம்ம ஹீரோயின்னு ஓடி போயிடுறாங்க. ஹீரோ கேட்டிருப்பாரு ஏதோ ஃபங்க்ஷனுக்காக தான் வந்திருக்காங்கன்னு தெரிஞ்சிருக்கோம். அது என்ன ஃபங்க்ஷன், அவங்களுக்கு வெட்டிங் டே நாளைக்காக அதுக்காக வந்திருப்பாங்க. அவன் தெரியலேன்னு சொல்லிட்டானா அவரும் ஃபீல் பண்ணிப்பாரு. சரி குழந்தைய ஸ்கூலுக்கு கூட்டு போகலான்னு பிக்கப் பண்ணுறதுக்கு நம்ம ஹீரோயின் வருவா. நான் குழந்தை பார்க்க வரணும், குழந்தைங்க இல்லையே அவங்க வந்து பிக்கப் பண்ணிட்டு போயிட்டாங்க. என்னம்மா ஆமாம் யாரோ வந்து பிக்கப் பண்ணி போட்டாங்க, ஹாஃப் டே ஸ்கூல் முடிஞ்சிச்சு, இவங்க மெய்டு தான் பிக்கப் பண்ணான்னு சொன்னா உடனே வீட்டுக்கு ஃபோன் பண்ணி அவங்க வரவே இல்லைன்னு சொல்லிடுவாங்க. அப்போ உடனே என்ன சொல்கிற, யார் வந்து கிட்டாலும் இப்படி தான் விட்டுருவா, என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லைங்க, இல்லை டீச்சர்ஸ் தான் சொன்னாங்க இன்றைக்கி உங்களோட வெட்டிங் அனிவர்சரியாமல் உங்களுக்கு எதாவது சர்ப்ரைஸ் கொடுக்குறக்கு உங்களுக்கு முன்னாடி இன்ஃபார்ம் பண்ண வேண்டான்னு சொன்னதுக்கு அப்போ தான் நம்ம ஹீரோ வந்து கேட்டது, ஓ நம்ம வெட்டிங் அனிவர்சரிக்காக தான் என்ன நாள் சொல்லி கேட்டாங்களா அப்படின்னு சொல்லி யோசிச்சிருப்போம். ஒரு மெசேஜ் என்னன்னு பார்த்தா அவள் வந்து கடத்தி வச்சிருக்கா குழந்தைய, நீ மட்டும் தனியாக வர இல்லாட்டி உங்கள் குழந்தைய உண்டு இல்லைன்னு பண்ணிடுவேன் சொன்னோன்னா சரி உடனே வரேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுவா, உடனே போவா, யாருக்கு இன்ஃபார்ம் பண்ண மாட்டா. நம்ம எங்கள் அம்மாட்ட சொல்லணும்னா அழுதுகிட்டே போவா, அவளை எதுவும் பண்ணிடாதீங்க, நான் வந்துக்கிட்டு இருக்கேன், என் குழந்தைய ஒன்றும் பண்ணிடாதீங்கன்னு சொல்லி அழுதுகிட்டு இருக்கப்போ இன்னும் அரை மணி நேரத்தில் நீ வரட்டு நீ அவ்வளோதான் அப்படின்னு சொன்னோன்னே 10 நிமிஷத்தில் வந்து அங்கே வந்து போயிடுவா நம்ம ஹீரோயின், அவளை ஒன்றும் பண்ணிடாதேன்னு சொல்லி கத்திட்டே போயிடுவா. நம்ம ஹீரோ வந்து அப்போ கால் பண்ணுவார், ஆனால் இவ வந்து எடுக்கவே மாட்டா. அவள் தான் யார்கிட்ட சொல்லக்கூடாது சொல்லியிருக்காள். இப்போ தான் ஹீரோ வந்து வீட்டில் உட்காந்துருப்பாரு. மிஸ்டர் லூ லேடி வந்து நியூ பிளேஸ் போயிருக்காங்க, உங்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்குறதுக்காக நான் குழந்தைய பிக்கப் பண்ணிட்டு வந்துடுவேன், டெலிஷியஸ் ஃபுட்டு என்னென்னமோ எல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க, நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்போ ஃபோன் பண்ணியிருப்பாரு. அவளும் எடுக்கலை. அப்போ இந்த இவ வந்திருப்பா, வந்துட்டு நீங்கள் ஏன் இப்படி பண்ணுறீங்க, நீங்கள் ஏன் உள்ளே வரேன்னு சொல்கிறீங்க, என்னை திரும்ப ஜெயிலுக்கு அனுப்ப நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்களா, என் கூட ஏன் பேச மாட்டேன் டிஸ்டன்ஸ் பண்ண மெயின்டைன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அழுதுகிட்டு இருக்கிறப்போ, ஓ இன்றைக்கி உங்களுக்கு 6th வெட்டிங் அனிவர்சரியில் அதனால தான் நான் பர்பஸாக வந்தேன், அவங்க 2 பேரும் என் லைஃப்பில் இல்லாட்டி நம்ம 2 பேரும் பிரிஞ்சிருக்கவே மாட்டோம்ல, நம்ம ஃபஸ்ட்டு இயர் உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு கேட்டதுக்கு இங்கே பாரு முடிஞ்சது எல்லாமே முடிஞ்சிருச்சு அப்படின்றதுக்கு, இல்லை நான் இன்னும் உங்களை லவ் பண்ணுறேன், என் மனசை தொட்டு பாருங்கள், என் மனசு ஃபுல்லாக நீங்கள் தான் இருக்கீங்க, உங்களுக்கு தெரியலையா அப்படிங்கிறாங்க. முடிஞ்செல்லாம் முடிஞ்சு போச்சு, நான் வேண்டான்னு சொல்லிட்டு தானே நீ பண்ண, இப்போ என் ஒய்ஃப் மட்டும்தான் என் மனசுக்குள்ளே இருக்கா, அவளை நான் என்ன பண்ணாலும் அவளை கரெக்ட் பண்ணி நான் அவளை கூட வச்சு வாழ்வேன், அவள் தான் என்னோடய ரெஸ்பான்சிபிலிட்டி, அவள் தான் என்னோட ஒய்ஃப் அப்படிங்கிற ஒரு ட்ரெஸ்ஸை கழட்டு நீங்கள் பாருங்கள், என்னை பார்த்துட்டு உங்களுக்கு எந்த ஃபீலிங் வரலையோ நான் உங்களை நம்பணுமா அப்படிலாம் சொல்லி கேட்பா. உடனே என் ஒய்ஃபை கூப்பிட்டு வர போகிறேன்னு சொல்லிட்டு போகிறப்ப ப்ளீஸ் என்னை விட்டு போகாதீங்கன்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சிட்டு அழுவா, என் மேலே கேர் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னோன்னே இன்றைக்கி எங்களோட வெட்டிங் அனிவர்சரி, நான் அவளை கூட்டிகிட்டு போகணும், நீ இனிமேல் எனக்கு வராத போயிரு அப்படின்னு சொன்னேன்னா, ஓ அவங்க வரமாட்டாங்களா, 6th ஆனிவர்சரியா, ஒருவேளை அவங்க 2 பேருமே இல்லாட்டி என்ன பண்ணுவாங்க என்னதுன்னு சொல்லி ஷாக்காக கேட்குறாரு. ஆமாம் அவங்க 2 பேருமே வர மாட்டாங்க, அவங்க 2 பேருமே உங்கள் லைஃப்பில் இல்லாட்டி நீங்கள் என்கிட்ட வந்து தான் ஆகணும்னு சொன்னால் கோமா ஆமாம் சிரிக்கிறா, நீங்கள் அவங்கள காப்பாற்றவே முடியாது பாருங்கன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஹீரோ வந்து உடனே ஃபோன் நம்பர் ட்ராக் பண்ண சொல்லிட்டு அவர் போயிடறாரு. நீ போகிறக்குள்ளே அவளை நான் கொள்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்து அந்த பிளேஸுக்கு ஃபஸ்ட்டு போயிடுறா. நம்ம ஹீரோயினை வந்து சீக்கிரமாக குழந்தைய வந்து காப்பாற்றிட்டு ஓடி வந்துட்டாங்க. கிட்டலாம் அவுத்து போட்டு பேசுகிறப்போ அந்த வில்லன்காரன் வந்து அங்கே தான் நிற்கிறான். வந்துட்டு பரவாயில்லையே சொன்ன கரெக்ட் டைமுக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சைடு நம்ம ஹீரோயின் அந்த கரெக்ட் டைமுக்கு அங்கே போயிடுவா. அம்மா நீ ஏம்மா இங்கே வராமல் வந்துருக்கலாம் இல்லம்மா அப்படின்றதுக்கு, உன்னை காப்பாற்றாமல் நான் என்ன பண்ண போகிறேன் தங்கோ, எனக்கு தான் நீ தான்
முக்கியம்னு சொல்லி ஆளுங்க ரவுண்ட் அப் பண்ணிவிட்டு அவங்கள பேசிகிட்டு இருக்கிறப்ப அவளுக்கிட்ட வந்துட்டாளா வெள்ளிக்காரையும் வந்துட்டு எல்லாரும் என்ன பேசினாலும் வேலைக்காகாது, எல்லாமே கை மீறி போயிடுச்சு, இங்கே எனக்கு ஒரு சான்ஸ் கூட கிடையாதுங்கிறாங்க. என்ன நினச்சிட்ருக்க, அவருக்கு நீங்கள் வந்த விஷயமே தெரியாது, இன்றைக்கி நீங்கள் 2 பேரும் உனக்கு நான் சான்ஸ் கொடுக்குறதா இல்லை, 2 பேரும் இங்கேயே செத்து போங்க அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி பெட்ரோல் ஊற்றிட்டு தீ பற்ற வச்சிட்றா. எல்லாம் உடனே தீயெல்லாம் பற்ற வைக்க போகிறா. பற்ற வச்சுட்டு நீங்கள் 2 பேரும் செத்து போங்க, நீங்கள் லைஃப்பில் நீங்கள் 2 பேரும் இல்லாட்டி அவர் கண்டிப்பாக எனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஹெலிகாப்டர் ரெடி பண்ணி வச்சுட்டேன், நீங்கள் பற்ற வச்சுட்டு உடனே ஹெலிகாப்டரில் போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு தீ பற்ற வச்சிடறா. பார்த்தா நம்ம ஹீரோ வந்துடுறாரு. அவங்கள விட்டுருங்க, நம்ம 2 பேரும் சேர்ந்து வேகலை போய் தொலைடின்னு சொல்லிட்டு அவளையும் தள்ளி விட்டு நம்ம ஹீரோ தீக்கில் போய் 2 பேர் 2 தோலை தூக்கி வச்சுட்டு கொண்டு வராரு. நம்ம ஹீரோயின் கண்ணை திறந்து பார்க்குறப்போ அவங்களோட மாமனார் மாமியாக தான் நிற்கிறாங்க. டாக்டர் கூப்பிடுங்க, என் மருமக கண்ணு முழிச்சிட்டு அப்படின்னா, தங்க உனக்கு ஒன்றும் ஆகலி, நல்லா இருக்கேம்மா, பிரச்சனை இல்லைன்றதுக்கு, அம்மா உங்கள் அப்பா எங்கே நம்மளை சேவ் பண்ணார்ல அவர் எங்கேன்னு கேட்டதுக்கு, அது அம்மா அப்பா அங்கேன்னு சொல்லிட்டு பார்த்தா, ஐயோ எங்கள் அப்பாவுக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு கட்டிப்பிடிக்கிறப்போ, இல்லை எனக்கு ஒன்றும் நல்லா தான் இருக்குன்னு ஓடி போய் கட்டி பிடிச்சி உங்களுக்கு நான் ஒன்றும் ஆக விட மாட்டேன், நீங்கள் தான் எனக்கு எல்லாமே சொல்லிட்டு 2 பேரும் அப்படியே அழுகுறாங்க. பிடிச்சிட்டு அங்கேயே சிந்திடுறாங்க. அதுக்கப்புறம் இவங்க 3 பேர் உட்காராங்க. ஹீரோ அவங்க போய் தனி ரூமில் இருந்தால் தான் உங்களுக்கு பிரதர் சிஸ்டர் வரும், நீங்கள் ஸ்பெஷலாக டீ அரேஞ்ச் பண்ணிங்களா, அது என்னாச்சு, அதெல்லாம் கொடுத்தாச்சு, உங்களுக்கு சீக்கிரம் குழந்தை வந்துடும் பாரு அப்படிங்கிறாங்க. இவங்க வந்துட்டு 2 பேர் வந்துட்டிங்களா, வாங்க உங்களோட ஹாஸ்பிட்டலே செலிப்ரேட் பண்ணலான்ட்டு இருந்தால் இப்போ முடியாது, இந்தாங்க உங்களுக்காக நான் கொடுத்த ஸ்பெஷல் கிஃப்ட்ஸ்னு சொல்லிட்டு இதெல்லாம் கொடுத்து சீக்கிரமே எங்களுக்கு எனக்கு தம்பியும் தங்கச்சியும் இப்போ உங்களுக்கு பெற்றுக்கொடுன்னு சொன்னோன்னே கண்டிப்பாக அந்த வேணும்னு சொன்னோன்னே நம்ம ஹீரோ கை பிடிச்சிட்டு, நீங்கள் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணாதீங்க, என் ஒய்ஃபு தான் எல்லாத்துக்குமே காரணம், அவளுக்கு ஓகேனா மட்டும்தான் குழந்தை, அவன் மூலமாக தான் எங்களுக்கு ஹாப்பி ஃபேமிலி வேணும்னு சொன்னோன்னா நம்ம ஹீரோயினை ஜாலியாக சாஞ்சிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறாங்க, பால் கொண்டு வராங்க. நம்ம ஹீரோ அப்படியே தூக்கி மடியில் உட்கார வச்சுட்டு, சொல்லு உனக்கு என்ன திடீர்னு இந்த வேலையில் பண்ணிக்கிட்டு இருக்க, என்ன வேணும்னு சொல்லி கேட்டோன்னா, அது நாங்கக்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல வரும்னாங்க. என்ன விஷயம் சொல்லு நம்ம ஹீரோ கூலாக கேட்குறாரு. அது நான் என்ன சொல்கிறேன்னா, நீ அப்படின்னு சொல்கிறப்ப நீங்கள் எதுக்கு கவலைப்படாத, அவங்களெல்லாம் உனக்கு கிட்னாப் பண்ண எல்லாத்தையுமே ஜெயிலில் போட்டாச்சு, இனிமேல் நமக்கு எந்த பிரச்சனையும் வராது, அவங்க பேரண்ட்ஸ் குழந்தைக்காக கேட்குறாங்களா, அதை நீ ஃபீல் பண்ணாத சரியா, நான் உன்னோட சாய்ஸ் தான், உனக்கு ஓகேனா ஓகே இல்லைன்னா இல்லை அப்படின்னு சொன்னோன்னே நம்ம ஹீரோயின் வந்துட்டு அவங்க முகமெல்லாம் தொட்டு பார்த்து நான் அவங்களோட ஒய்ஃப் கிடையாது அப்படிங்கிறாங்க. என்ன சொல்கிற, விளையாடுற, நான்சென்ஸ் மாதிரி பேசிகிட்டு இருக்காத, உண்மையாக தான் நான் உங்களோட உண்மையாக தான் சொல்கிறேன், நான் உங்களோட ஒய்ஃப் கிடையாது, நான் சொல்கிறத புரிஞ்சுக்கோங்க, இது ஒரு நாவல், நான் நாவலுக்குள்ளே வந்துட்டேன், இந்த வேர்ல்டே நான் கிடையாது, நான் ஒரு நர்ஸு தெரியுமா அப்போ இந்த புக்குக்குள்ளே வந்துட்டு சொல்லிக்கிட்டு இருக்கப்போ நம்ம ஹீரோ கட்டி பிடிச்சிட்டு, நீ என்னவா வேணால் இருந்துட்டு போனால் நீ என்னோட ஒய்ஃப் தான் அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சிக்கிறாங்க. அப்புறம் பார்த்து திடீர்னு நம்ம ஹீரோயின் புக்குக்குள்ளே போயிட்டாங்க. அப்புறம் கண்ணு விழித்து பார்த்தா என்ன யோசிக்கிறாங்க, அப்போ நான் கதையிலேருந்து வெளியே வந்துட்டேன்னு சோகமாக இருக்கிறப்போ ஒரு ஆள் வரா, எமர்ஜென்சி உடனே அட்மிட் பண்ணு வயிற்றில் கை வச்சுட்டு வந்து பார்த்தா அதை நம்ம ஹீரோ 2 பேர் பார்த்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம ஹீரோயின் தூங்கிட்டு இருக்காங்க. எந்திரிச்சு பார்த்துட்டு நான் திரும்ப நார்மல் இந்த வேர்ல்டுக்குள்ளே வந்துட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அவங்க கல்யாண ஃபோட்டோ எல்லாமே இருக்குது. பார்த்தா இத்தனை நேரம் அவங்க கண்டது எல்லாமே கனவாமா, எப்படி ஒரு ட்விஸ்ட்டு பார்த்தீங்களா. இப்போ என் குழந்தை நான் என் புருஷன் பொண்ணு கூட நான் இருக்கேன், எனக்கு நீளமான கனவு வந்திருக்கு, இது சரியே இல்லை, இந்த லைஃப்பை இந்த குடும்பத்தை இனிமேல் நான் மிஸ் பண்ணவே மாட்டேன்னு சொல்லிட்டு ஓடி போய் என்னங்கன்னு சொல்லிட்டு போய் கட்டி பிடிச்சிக்கிறாங்க. என்னாச்சுமா, திரும்ப கெட்ட கனவு கண்டிங்களா, ஆமாம் இனிமேல் இந்த குடும்பம் குழந்தை இனிமேல் நான் விடவே மாட்டேன், இனிமேல் எனக்கு எல்லாமே நீங்கள் தான் சொல்லிட்டு கட்டி பிடிச்சின்னா அப்பா என்னை தூக்குங்கன்னு சொன்னோன்னா 3 பேரும் கட்டி பிடிச்சிக்கிறாங்க. அழகான ஃபேமிலி. இது நாவலுக்குள்ளே போயிட்ட மாதிரி நம்ம ஹீரோயினே கனவு கட்டிருக்காங்க, நம்ம இந்த மாதிரிலாம் இருந்தால் நம்ம ஹஸ்பண்டை கண்டிப்பாக இழந்து போயிடுவோன்னு சொல்லிட்டு அவங்க யோசிச்சிருக்காங்க. இப்போ 3 பேர் ஹாப்பியாக ஒன்று சேர்ந்துட்டாங்க. இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மக்களே. மேலும் உங்களோட ஆதரவை நிறைய எனக்கு கொடுங்க. நன்றி.